ஓம் நம சிவாய நமக்கு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனு கரோகரா அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் சந்தோஷமா இருக்கணும். நம சிவாய. ஓம் நம சிவாய. உலகமெங்கிலும் மூல மந்திரம் ஓம் நம சிவாய. உலக வாழ்க்கையில் நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனு கரோகரா அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைவரும் சந்தோஷமாக செல்வ செழிப்போட மன நிம்மதியாக நோய் நொடி இல்லாமல் வாழணும்னு வேண்டிக்கங்க. சாம்பார் தான் என்ன சொல்றேன்னே கேட்க மாட்டேன். சாம்பாரா மோரா தயிரா இதுதான் என்ன வாழ்த்தி பேசுறமே அதெல்லாம் கேட்காது. இது ஒண்ணு போதும் இல்லையா என்ன வச்சுக்கிற சைடு சாப்பாடு அவங்கள வாழ்த்துறமே நல்லா இருக்கட்டும்பா. சரிப்பா வரமாட்டேந்தே நான் ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சீங்க. இதுதான் சாம்பார் கேட்டியா? போதும் ஒண்ணு போதும். பூண்டு ஊறுகா ஒண்ணு கூட இன்னொரு சாப்பாடு. பூண்டு ஊறுகா தான் கேட்கணும்னு நினைச்சிருந்தியா? இல்ல கலவு சாப்பாடு ஒண்ணு. இது இந்த கழுத்துக்கு சுளுக்கு பிடிச்சிருந்துச்சு. கழுத்து சுளுக்கு பிடிச்சிருந்துச்சு. அது ஹீட் வச்சாங்க. ஹீட் வச்சு ஆமா ஆமா அதான் அன்னைக்கு வச்சாங்களே மாமா ஹீட்டு பிசியோதெரபில கலவை சாப்பாடு நீங்க இதுதானே மாமா வெள்ளை வெள்ளையாக அதான் அந்த ஹீட் வச்சாங்கல்ல அந்த முடியெல்லாம் பொசிக்கிடுச்சு. பவுடர் இல்ல அந்த ஹீட் வச்சது அப்படியே ஃபுல்லா இந்த முடி கிடியெல்லாம் அதான் வச்ச அனல் அப்புறம் கூட்டம் வரும். என்ன பண்றது உன்னை பார்க்கவே ரசிகர்கள் கூட்டம் வந்துட்டு இருக்கு. அது சரி என்ன பண்றது? ரசிக்கிறாங்களா இசிக்கிறாங்களா? இந்த காயில் மாத்திரம் காயில் மாத்தணுமா? என்னத்து காயில்? பேங்க்ல வேலை செய்யற ஒருத்தர் இருக்கிறாரு அவர்கிட்ட கேட்டோம். ஆமா மாமா அத காசு கொடு எத்தா போ. காசு இல்லப்பா சீக்கிரம் வா. பொறுமையா வா சும்மா சொன்னேன் நானு ஊந்துறப்பா டமால்னு. நேரம் ஆகி போச்சு. 12 மணிக்கு மேல மாத்த மாட்டாங்களே தாத்தா. ராகு காலம் 10:12. ஆமா தாத்தா 10:12 ராகு காலம் 11:30 தான் ஆகுது. ஒரு 1/4 மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வாங்கிட்டோமா? ராகு காலத்துல வாங்க கூடாது. ராகு காலம் மாத்திரை வந்து கொடுக்கறதுக்கு இது வேற. ஐயோ காசு விஷயம் தாத்தா. அது 10:12 வாங்குறான். 10:12 ராகு காலம். நான் வேணா போய் ராகு காலம் கஞ்சி வரட்டுமா? போயிட்டு அப்புறம் எங்க வர்றது? ராகு காலம் இந்த பாரு மணி என்ன ஆகுது? 11:40 ஆகுது. இன்னொரு 12. ஆமா 12 ராகு காலத்துல போய் என்ன தாத்தா நீ மாத்தி கொடுக்கறதுக்கு என்ன கிடையாது? மாத்துறதுக்கே ராகு காலத்துல மாத்தக்கூடாது தாத்தா. நீ என்கிட்ட கொடு ராகு காலம் கஞ்சி எடுத்துன்னு தரேன் கொடு. எடுத்துன்னு தெரியாது ராகு காலம் கஞ்சி என்னைக்கு ஒன்று குறையும் 30 கொடுக்கத்தே ராகு காலம். அதுல வந்து 29 தான் குத்துறேன். என்ன அர்த்தம்? நினைச்சிக்க கூடாது. ராகு காலத்துல யார் பிள்ளைங்க கிளம்பல கப்பல் கிளம்பல அவனா ராகு காலமா பாக்குறான். இந்த தமிழகத்துல இப்படிதான் 7 8 9 10 11 கரெக்டா திங்கக்கிழமை 7:09 அமெரிக்கா விமானம் கரெக்டா 7:30 தான் எடுக்கிறோம் சென்னையில அமெரிக்காவுக்கு போறது. 20 21 ஞாயிற்றுக்கிழமை வரும் 23 24 திங்கக்கிழமை காலையில எடுப்போம் 7:30 தான் எடுக்கிறோம். சரி 7:30 மணிக்கு எடுக்கிறாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? நாங்க இருந்தா பார்த்தோம். எங்க இருந்தா? சரி நீ இது எடுத்துட்டு போ. 29 தான் இருக்குது. அதான் 29 தான். 29க்கு எப்படி வரும்? செல்லாது இது அப்படின்னு திருவண்ணாமலை ஜனங்க சொல்றாங்க. நாங்க சொல்றேன் யாரு குத்தாலும் வாங்க மாட்டாங்க. 10 ரூபாய் காயினை வாங்கலாம் ஜெயில் தண்டனை தெரியுமா உனக்கு? 4 லட்சம் ரூபாய் இருக்குதான் எங்க பேங்க்ல. அவங்களும் வாங்க மாட்டாங்களா? அதான் பேங்க்ல இருக்கிற ஒருத்தர் சொன்னார் 4 லட்சம் ரூபாய் இருக்குதுங்க அங்க மூட்டையில. சரி இப்ப ராகு காலத்துல வாங்கிக்கிறேன். அத நினைக்காத நீ எப்படியே காலண்டர்ல போட்டுக்குதா? அதை சொல்லி இருந்தா ராகு காலமே முடிஞ்சிடும் பொழுது. அது முடிஞ்சிடுச்சு போ நீ போய் எடுத்துன்னு வா. கடன் வாங்குற மாதிரி நகையை அடகு வைக்கிறேன்னா நகை கூட ராகு காலத்துல அடகு வச்சிடலாம். நீ எது சொல்ற அதை நான் ஏற்றுக்கணும் தாத்தா. நான் ராகு காலமும் பார்க்க மாட்டேன் எம்ம கண்டமும் பார்க்க மாட்டேன். உன்னை விருப்பேற்றிருக்கிற வேற ஒன்றும் இல்லை. சில்லற கொடு 200 ரூபாய். ஆமா கொடு. அடுத்து சேஞ்ச் இல்லைப்பா. எத்தனை லட்சம் வச்சுக்கிற சேஞ்ச் இல்லைன்ற? அவருக்கு ஒரு டேக்கா அப்ப லட்சம் வச்சு 150 ரூபாய் இது. அதுக்குள்ள சரி எது இருக்கிறத கொடுங்க. நான் அப்புறம் 150 கொடுங்க. இந்தா 150. சரி இருக்கட்டும் பரவாயில்ல கழிச்சிக்கிறியா? வேணாமா போதுமா? 150 போதுமா? சரி விட போதும். என்ன சொல்ற? பரவாயில்ல மாமா. அப்ப ராகு காலத்துல காசு வாங்கினா பாதி கம்மியாகுதுன்னு நினைக்கிறேன். 10 ரூபாய் சேர்த்தே தரேன் வச்சுக்கோ. சந்தோஷமா இரு. போயிட்டு வரட்டுமா?
அந்த காசை நான் யார்கிட்ட போய் மாற்ற வந்து இல்லையே. வச்சுக்கிறீங்க 10 ரூபா காயின் 4 லட்சம் ரூபாய் 10 ரூபா காயின் எடுத்துருவோம். பேங்க்களுக்கு தான். பேங்க்லையா? அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் திருவண்ணாமலையில் அன்னதானம் கொடுக்குறாங்க. சன்னியாசிகள், சிவனடியார்கள், சாதுக்களுக்கு, வயசானவங்களுக்கு, குடும்பத்தினர் அனைவரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. நமச்சிவாய. நமச்சிவாய நமக. அண்ணாமலை இளமரன் இளமரனா? நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனால அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. நமச்சிவாய நமக. எங்க போயிட்டு இருந்தீங்க? ஷூட்டிங் போயிருந்தேன். என்ன ஊருக்கு? எங்க போனேன் எனக்கு தெரியல. என்ன ஊருக்கு ஷூட்டிங் போயிருந்தீங்க? ஒரு ஊர்ல ஷூட்டிங் போயிருந்தேன். என்ன படத்துல நடிக்கிறீங்க? நான் உன்னை அறிந்தால். நான் உன்னை அறிந்தால். நான் உன்னை அறிந்தால். அது யாருது அந்த படம்? நல்ல பையன். யாருது அந்த படம் உன்னை அறிந்தால்? நானே இப்பதான் தயார் பண்ணேன். அப்படியா? யாரு டைரக்டர்? டைரக்டர் நீங்க தான். நீங்க நான் தான். படம் ஓடனல. ஹீரோயின் நல்லவே நான் தான். பாக்குறது நீங்க தானா? வில்லன் யாரு? வில்லன் நான் தான். வில்லன் நீங்க தானா? படம் பாக்குறது யாரு? நாங்க தான். அதுவும் நீங்க தானா? நல்லவே நான் ஒத்துக்கலாம் சார். நல்லா இல்லை நல்லா இல்லை. நான் எங்கேயோ விளையாடி நம்ம தெரியல. அது கூட உங்களுக்கு தான். சரி. ஓம் நம சிவாய் நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையாருக்கு அரோகரா. உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அவங்க குடும்பத்தினர் அனைவரும் நல்லா இருக்கணும். ஓம் நம சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்தோட செல்வ செழிப்போட சந்தோஷமாக நோய் நொடி இல்லாம வாழணும்னு வேண்டிக்குங்க. ஓம் நம சிவாய. அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அவருக்கு வாங்கி வந்துட வேண்டியதான். சாப்பாடு நேற்று குத்தாமிச்சு நேற்று வந்து குத்தாங்களா? குத்தாங்க. எங்க போயிருந்தா? பின்னால் எங்க போயிருந்தா? என்னத்துக்கு போனா? வெயிலாக்குதுன்னு. அப்புறம் ஏன் திரும்பி வந்தீங்க? என்ன பண்றது? அங்க வெயிலாக்குதா? அங்க வெயிலாக்குது, இங்க திரும்பி வந்துட்டீங்க. அங்க மரமே இல்ல. உங்க ஊர்ல மரமே இல்ல. ஓ, எல்லாம் காலி. எல்லாம் காலி. என்ன பண்ணிட்டாங்க? மரத்தெல்லாம் வெட்டுறாங்க. ஏன் வெட்டுறாங்க? கறி கொளுத்துறது. எதுக்கு? கறி கொளுத்துறதுக்கு. மரத்தெல்லாம் வெட்டி கறி கொளுத்துட்டு எங்க உட்காருவாங்க? அவங்க எங்க இங்க இருந்து ஊருக்கு போய்க்கிற, அங்க மரம் இல்லைன்னு வந்துக்கிற பத்தியா? என்ன ஊர் தாத்தா உங்க ஊரு? சுருளூர். சுருளூருக்கார் தான் அவரு. அதான் ஊருக்கு போகும்போது சொல்றேன். கம்பெனி சொன்னா தானே வரத்துக்கு. நாளைக்கு போறேன். ராமசாமி பார்த்துட்டு வரணும். ராமசாமி இல்ல, பச்சப்பன். பச்சப்பன் தெரியும்ல? பச்சப்பன் யார் தெரியுமா? யாரு பச்சப்பன்? பச்சப்பன் தெரியுமா தெரியாதா? முனுசாமி தெரியுமா? முனுசாமி இல்லையா உங்க ஊர்ல? பச்சப்பன் இல்லையா? ராமசாமி இருக்கிறாரா? கதிர்வேல் இருக்கிறாரா? கதிர்வேல் ஊர்ல இந்த பேர்லாம் வச்சிருப்பாங்களே. இருக்கணுமே. அந்த காலத்துல இந்த பேர்லாம் இருக்கணுமே. அந்த பேர் நம்ம கேட்டுருக்கோமா? உன் பேர் என்ன தாத்தா? என் பேர் ராஜகோபால். ராஜகோபால்ன்ற பேர்ல அங்க இன்னொருத்தர் இருப்பாரு, இருக்கிறாரா? சொல்லுங்க. ஊருக்கு போனிய வெயிலாகுதுன்னு ஊருக்கு போற, மறுபடியும் அங்கிருந்து இங்க வெயிலாகுதுன்னு வர. அங்க போய் சும்மா உட்காந்து அங்கெல்லாம் இந்த மாதிரி யாரும் வந்து தானம் பண்ண மாட்டாங்களா? வெளியூர்ல வந்து வில்லேஜ்ல கொடுப்பாங்க, சாப்பிடலாம். ஏன் அங்கதான் உங்க பொண்ணு கொடுக்குது, சாப்பாடு போடாதா? ஒண்ணு போதும்.
போட்டுதா அப்புறம் என்ன ஒரு ஃபோன் இருந்தாலும் வாங்கி கொடுத்துருக்கேன். போனு சின்ன ஃபோன். ஆமாம், அதனால வீட்டுக்கு ஃபோன் பண்ணாத ஃபோன் சின்னதாக வாங்கி போன் கேட்டு உங்ககிட்ட அடிக்கடி போன் வாங்கி பண்ணிக்கிறாரா? ஒரு சின்ன ஃபோன் வாங்கி சின்னதாக ரெண்டு ஒரு செட்டு கொடு. குள்ளாலாம் போட்டுக்கிறீங்க. வெயில்ல போக முடியாங்க. சரி சரி. நமச்சிவாய. ஓம் நம சிவாய. அண்ணாமலையாரு கரோகரா. அண்ணாமலையம்மனு கரோகரா. உன் ஒருத்தருக்காக நிறுத்தினே, நல்லா உனக்கு தெரிஞ்சுக்கோ. உன் ஒருத்தருக்காக தான் நிறுத்தினேன். சரி, நேற்று கொடுத்து அமிச்சேன். எத்தனை சாப்பாடு போச்சு? இப்போ உன் ஒருத்தருக்காக தான் நீ சில நேரத்தில் நிறுத்தலையன்றிய. சரி, நீ நிறுத்தின உனக்காக தான் நிறுத்தினேன். நிறுத்தின எத்தனை சாப்பாடு போகுது? இப்போ இவரா ஒரு சிவனடியார் சாமியார், ஓகே. நீங்க 2 பேர் தான் அந்த இடத்துல. மீதி எத்தனை சாப்பாடு நான் கொடுத்துக்கிறேன். உனக்கு என்ன கிடக்குது? உன் வயிறு நிறைஞ்சா போதும். பை ஊருக்கு போனல, பொண்ணுகிட்ட காசு கொடுத்துட்டு வந்தியா? போற வழியில காசு பை வாங்கறது வாங்கிட்டீங்களா? ஏன்னா எல்லாருமே இங்க இருக்கிறவங்க உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். எல்லாம் ஓடியாந்துறாங்க. என்ன பண்ண முடியும் சொல்லு? ஏன்னா அதனாலதான் நான் சில நேரத்துல வந்து கும்பல் அதிகமா இருந்துச்சுன்னா போயிடுறது. அப்பயும் அவர்கிட்ட மறந்துட்டேன் நீ கொடுத்து அனுப்புறதுக்கு. என்ன கேக்குறப்ப பையனா வண்டிக்குள்ளேயே வச்சுன்னு இருப்பாங்க. அது எப்படி நீ பௌர்ணமியானா சம்பாரிச்சு எடுத்துன்னு போய் வீட்டுல பொண்ணுக்கு மட்டும் கொடுத்துட்டு வர? இங்க பை கேட்கறதுக்கு அதெல்லாம் கேட்கறதுக்கு எங்கிட்ட வரணும். பை சட்டை எனக்கு என்ன வச்சுக்கிறப்ப கொடு. இந்த சட்டையா பத்தாது எனக்கு, எல்லாம் வாங்கிக்கணும். ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய அருணாச்சலீஸ்வராய நமக. அண்ணாமலைக்கு ரோகரா. போயிட்டு வாங்க ஐயா. ஓம் நம சிவாய நமக அருணாச்சலீஸ்வராய நமக. அண்ணாமலைக்கு ரோகரா. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக அருணாச்சலேஸ்வராய நமக. அண்ணாமலைக்கு ரோகரா. ஓடிஎக்ஸ் மட்டும் ஒன்று கொடு. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. அண்ணாமலையார் கரோகரா. வாங்க ஐயா. ஒன்னா ரெண்டுங்களா ஐயா? 2 கொடுங்க. ஓம் அருணாச்சலேஸ்வரர். சக்கரை கம்மி ஆயிடுச்சு. லட்டா சக்கரை கம்மி ஆயிடுச்சுன்னு லட்டு கேட்குறீங்களே? வேணாம், அதெல்லாம் வேணாம். நாளைக்கு சாப்பிடாதீங்க. சக்கரை போடுறது வேணாம். அது ஒரு வாட்டி ஒரு நோய் கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னா அதை மெயின்டைன் பண்ணுங்க. சுகர்லாம் வந்து சின்ன பையன் தெரியாது. டெபாசிட் சரி சாமி. சின்ன பையன் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் 15 வருஷம் ஆஃபீஸில் எங்கே என்ன ஆஃபீஸ் இருந்தீங்க? கோயம்புத்தூர். என்னவா இருந்தீங்க? சிஓவா? நமச்சிவாய். அவங்கவுங்க தலையெழுத்து என்ன எழுதிக்குதோ அதுதான், ஒன்றும் பண்ண முடியாது. ஓம் நம சிவாய. உன்னாலே ஒன்றும் பண்ண முடியாது, என்னாலே ஒன்றும் பண்ண முடியாது. அவன் தான் நிர்ணயிக்கணும். ஆமாம், தலையெழுத்துன்றது ஒன்று படைக்கும் போதே தெரிஞ்சிடும். எந்தெந்த இடத்துல எந்தெந்த நாள் எங்கெங்க போனோம், எப்போ நமக்கு வரணுன்றது படைக்கும் போதே எல்லாருமே. எங்க எத்தனை 2 கொடுக்குமா அவருன்னு இல்லைம்மா. இங்கே பல பேர் பல இடத்துல ஆபீசராக படிச்சு கிடிச்சு பெரிய ஆளாக இருந்தவங்க தான். அவங்கவுங்க தலையெழுத்து இவரெல்லாம் வந்து சின்ன பார்க்கறதுக்கு நீங்கள் எல்லாருமே நம்ம சொல்லலாம். என்ன உங்க கை காலெல்லாம் நல்லா தான் இருக்குது, என்ன உனக்குலாம் உழைச்சி சாப்பிட்டா என்ன அப்படின்னு கேட்கலாம். அந்த உழைக்கிறதுக்குன்ற போது அது ஒரு மனநிலை ஒன்று உண்டாகும். என்னன்னா எதனா ஒரு குடும்பம் கஷ்டம், எதனா ஒரு குடும்பத்தில் கஷ்டமாக இப்போ எதனா என்னத்துக்காக நம்ம போய் யாருக்காகடா நம்ம போய் போட எங்கன்னா ஒரு வேலை அப்படின்னு ஒரு குடும்பத்தையே வேணான்னு விட்டுட்டு என்ன ஊர் நீங்க? பெண்ணாத்திற்கு பக்கத்துல. என்ன ராயம்பாட்டம். ஏன் வந்தீங்க? அதான் குடும்ப பிரச்சனை தான். பொண்டாட்டி வந்து நமக்கு சரி பிரச்சனை மேல பிரச்சனை. பசங்க என்ன பண்ணுதா? படிக்குதுங்க. பசங்களை விட்டு வந்துட்டீங்களா? யார் பார்த்துப்பாங்க? வேலை வாங்கி கொடுத்துக்கிறேன்ல. என்ன வேலை வாங்கி கொடுத்துருவீங்க? பொறுப்பாளர் வேலை வாங்கி கொடுத்துட்டீங்க. அதனால தான் என்ன மதிக்கல, சுத்தமாக மதிக்கல. அந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்குறோம். கை கால்லாம் வலி, கை கால் நல்லா இருக்குதுன்னு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு கதை இருக்குது. எனக்கு வலி போகிறோம்மா, அதனால வந்து என்ன மனுஷனாக மதியில் வேலைக்கு போகலான்னு சொன்னோன்னா நீங்கள் வந்து சரி கடவுளே அண்ணாமலையாரே இதுதான். அதுதான் உண்மை. இப்போ நம்ம வீடியோ பார்க்குறவங்களே என்ன வாட்ட சட்டமாக இருக்கிறாங்க, அவனுங்க என்ன போய் அவனுங்களாம் உழைச்சி சாப்பிட்டா என்ன அப்படின்னு. சில பேருக்குலாம் வந்து வாழ்க்கையை வெறுத்துரும். எதுக்காக உழைக்கணும், யாருக்காக உழைக்கணும், ஏன்டா நம்ம வாழணும் அப்படின்னு எங்கேயோ நிம்மதியாக கொஞ்ச நாள் காலத்து தரலாம். அந்த மாதிரிலாம் சில வாழ்க்கையை திருப்பி போட்டுரும்.
இல்லை அவரும் மாஸ்டர் தான், நல்லா வேலை செஞ்சவர் தான் அவரும். அவருக்கும் வந்து சுத்தமாக அங்கே போனதுலேருந்து வந்ததுலேருந்து இப்போ 3-4 வருஷமா சுத்தமாக மனசு வந்துருக்காரு. உண்மையாக நான் செஞ்சுட்டாரு, என்ன பண்ணுறாங்க பார்த்துட்டு. அந்த மாதிரி நிறைய பேர்மா இங்க சாப்பாடு சாப்பிட்டு நான் இங்க இருக்கிறவங்கள ஒரே ஒரு வார்த்தையாக மட்டும் தான் திட்டுவேன், ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும் தான் திட்டுவேன். என்ன தெரியுமா, நீங்க உங்க குடும்ப பிரச்சனையில குடிக்கிறீங்க, போறீங்க வரீங்க, 2வது பட்சம். ஆனா நீ எதை பண்ணாலும் என்கிட்ட வராதீங்க. அந்த குடிச்சிருந்தா மட்டும் என்கிட்ட வராதீங்க. மறுநாள் வா, அதுக்கு அடுத்த கூட வா. ஆனா என்கிட்ட தப்பான விஷயங்கள் பண்ணும் போது வராதீங்க. ஆமா, அந்த ஒரு விஷயம் தான். சாப்பாடு உயிரை ஏன்னா சில பேர் வந்து குடிச்சிட்டு இருப்பாங்க, நம்ம ஏன் குடிச்சிட்டு வந்துக்காருன்னா உட்காந்து ஓன்னு அழுவாங்க. எனக்கு வீட்டுல அது வேணாம், அவங்க சொல்ல முடியாத பிரச்சனை சொல்லி அழுவாங்க. அப்படி அழுவும் போது இதுக்காக தான் குடிக்கிறியா, சரி குடி, நீ எங்கன்னா கூட குடிச்சிட்டு இருந்துக்கோ, காவி வேஷ்டி கட்டிட்டு குடிக்காத. மற்றவங்க பாக்குறவங்க வந்து சாமியார் எல்லாருமே கெட்டவங்க, சாமியார் எல்லாமே கெட்டவங்க ஆயிடும். ஏமா பொண்டாட்டி புள்ளியே தான் வேணான்னு சொல்லிட்டு வராங்க. ஏதோ பிரச்சனை அவர் சொல்றாரு, வலிப்பு வந்துருச்சு, என்ன மதிக்கல, சுத்தமா என்ன இது பண்ணல, பொறுப்பாளர் வேலை வாங்கி கொடுத்துக்கிறேன் பையனுக்கு, மறுபடியும் இவ்வளவு கஷ்டப்படுத்தினவங்களுக்கு சம்பாரிச்சு போய் பொண்டாட்டி புள்ளி கொடுப்பாங்களா? என்னமா நீங்க எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டம் இருக்குமா, யாரையாலும் சொல்ல சரி சரிம்மா. நமச்சிவாய தாத்தா, எப்படி இருக்கிறீங்க? ஓ அருணாச்சலேஸ்வராய நமக, நமச்சிவாய நமக. நல்லா இருக்கணும், அன்னதானம் பண்ணவங்க வேண்டிக்குங்க. நமச்சிவாய பொண்ணா, நமச்சிவாய 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 நமச்சிவாய. சந்தோஷம் சந்தோஷம். சாப்பிடாதவங்க டக்குன்னு வாங்க, வெயில் அடிக்குது. திருப்பி அடிக்க முடியாதுன்ற தைரியத்தில் அடிக்குது. ஆமா. நமச்சிவாய சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய நம. ஓம் நம சிவாய. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக, நமச்சிவாய நமக. போயிட்டு வாங்க ஐயா. நமச்சிவாய நமக, நமச்சிவாய நமக. எங்க போச்சு பெருசா? அந்த ஒடியா இருக்கு. ஒடியா இருந்தா ஒடியா இருக்கு. நமச்சிவாய நமக. சித்தப்பழம் ராமையாருக்கு அரோகரா அரோகரா. நமச்சிவாய நமக. சித்திரை மாதம் வருது. சித்திரை மாசம் வருது, என்ன பண்ணலாம் தெரியுங்க? சாப்பாடு மட்டுமே. சாப்பாட்டில் முருங்கைக்காய் சேர்த்து போட சொல்றீங்களா? போடுறேன். கத்திரிக்காய் சேர்த்து போட சொல்றீங்களா? போடுறேன். வெண்டைக்காய் சேர்த்து போட சொல்றீங்களா? போடுறேன். ஆனா எதுவும் கொடுக்க மாட்டேன். நமச்சிவாய. 14ஆம் தேதி நான் எதுவும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியும் நீங்க கொடுக்க தேவையில்லைங்க, நாங்க என் கையால கொடுத்துக்கிறோம், நீங்க உங்க சாப்பாடு மட்டும் அரேஞ்ச் பண்ணுங்க. நாங்க சரி அப்புறம் உங்க இஷ்டங்க. இந்த 14ஆம் தேதி அவங்க நான் எவ்வளவு சொல்லி அவங்க நானே கொடுத்துக்கிறேங்க அப்படின்னாங்க. நீங்களே கொடுத்துக்குங்க, சந்தோஷம்ட்டா. 14ஆம் தேதி வேஷ்டி வருது, நம்மளது கிடையாது, அவங்களது. ஏன்னா பட்டு பட்டு டென்ஷன் தான் ஆச்சு. நமச்சிவாய. அவங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொடுப்பாங்க. வயசானவரா ஏன் அப்படி திப்பு திப்புன்னு ஓடியாரா? கை நீட்டு பார்த்து கண்ணாடி உடச்சுட்டு போகிறது பேசுறது பார்த்து. கை நீட்டுண்ணா? ஆமாம், இப்படி நான் இங்கே நிற்கிறேன், இப்படி ஒரு நாள் இருக்கிறேன், இப்படி 2 நாள் இருக்கிறேன். அப்புறம் எனக்கு உங்கள் ஆட்டில் கை கொஞ்சமாக இருக்குங்க, நாங்களாம் தோண்டு தொழில் கிடக்கிறோம். சரி கொடுங்க, நான் போட்டேன். ஐயா கொடுத்துருங்க, போட்டேன். இந்தா. நமச்சிவாய நமக. அண்ணாமலைக்கு அரோகரா. நமச்சிவாய நமக. ஓம் நம சிவாய. அவரு வயசாகி போச்சு, சுத்தமாக ஒன்றும் முடியல. நான் எதை சொன்னதான் ஓட்டேன், வயசாகி போச்சு. 2 சாப்பாடு ஊருக்காக கொடுத்துட்றாரு. தயிர் சாதம் இல்லை, வெள்ளை சாதம். மிளகு சாதம். மிளகு சாதம் கொடுத்துமா? வெள்ளை சாதம். ஓம் நமச்சிவாய. என்ன பெரியவரா சொல்லி தான் சமாச்சாரம். என்ன சமாச்சாரம்? இல்லை, சித்திரை மாதம் எல்லாம் கொடுங்கன்னாங்க. போதும் உங்க கொடுத்த வரீங்கன்னா வேற ஒருத்தங்க வந்து தராங்க, அது கூட நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். அவங்க வந்து நீங்கள் உங்கள் அன்னதானம் மட்டும் கொடுங்க, நாங்கள் பரவாயில்ல, அது என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் கொடுத்துக்கிறேன்னாங்க. கொடுத்துக்குங்கன்னு நான் சொல்லிட்டேன். நான் ஒரு பக்கம் அன்னதானம் கொடுப்போம், ஒரு பக்கம் அவங்க வேஷ்டி கொடுப்பாங்க. 14ஆம் தேதி சரியா? சாப்பாடு என்ன ஒன்று தான் கொடுத்தேன்.
சாப்பாட்டுல வேணா என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்க்க சொல்றியா, உருளைக்கிழங்கு சேர்க்க சொல்றீங்களா? ஏன் அமெரிக்கால விளையிற காய்கறிகள் கூட சேர்க்க சொல்லுங்க. எங்கேயாவது நாங்க கப்பல்லையாவது எடுத்துட்டு வந்து அதுல செஞ்சு தரோம். நம்சல் எடுத்துக்கோ. வெயில் காலத்துக்கு தேவையில்லாத ஒரு 3 நெய் எக்ஸ்ட்ரா ஊத்த சொல்றீங்களா? ஊத்துறோம். என்ன பண்றோம். ஒன்றும் இல்லை தாத்தா, ரொம்ப கஷ்டமாகுது. நான் கொடை கொடுத்துட்டு போகிறப்பே இவங்க எல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும். அதுக்காக வந்து கொடுக்குற 100 பேரில் ஒரு 10 பேர் மட்டும் வச்சு நின்று 90 பேரும் கொடுத்தா என்ன பண்ண முடியும் சொல்லு? அநியாயம் பண்ணுறாங்க. சொல்றது கேட்காம பண்ணுறாங்க. அவனுக்கு வச்சு வைக்கணும். அப்புறம் மழைக்கு என்ன பண்ணுறான்? கொடையை தேடுறான். பக்கத்தில் நிற்கிறான். கொடையில் கொடுத்துட்டேன், என்னென்ன செலவுகளை கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன்? அது இவங்களுக்குள்ளே எதனா 10-5 மாத்திக்கிட்டு தான் உண்டு. 10 ரூபா கூட இருந்தா வச்சுக்கோ அப்படின்னு 10-5 விற்காம விட்டுருந்தா போயிடும். இல்ல இது எப்படின்னா இவங்க வித்துடுறாங்க. இவங்க விற்கிற பொருள் எங்க தெரியுமா போகுது? நேரா அங்க கோயிலாண்ட போகுது. கோயில் வாசலாண்ட இவங்க கிட்ட இருந்து 30 ரூபான்னு வாங்கி அங்க 70, 100 70 ரூபா 100 ரூபா வேஸ்ட். அப்படியே அங்க குளிக்கிறதுக்கு வர ஃப்ரெஷ்ஷா வர மக்கள் பாக்குறாங்க. பார்த்துட்டு பாத்ரூம் நீ என்னடா கடையில விற்கிறீங்க? பாத்ரூம் கடையில பாடுறா 100 ரூபாய் 150 ரூபாய் எவ்வளவு சூப்பரா வேஸ்டிக்குது. அது எங்கிருந்து வந்த வேஸ்டின்னு யாருக்கும் தெரியாது. வணிகம் எங்க நடக்குது பாரு. அப்படியே பின்னாடியே வண்டி எடுத்துன்னு வருவானுங்க. நான் பிடிச்சிக்கிறேன்னா வயசான காலத்துல பாரு இந்த பாரு கையில் காப்பு வச்சு வச்சுருக்கியா? வயசான காலத்துல ஒரு தான் இந்த பாரு ஒரு முறைக்கிறதுக்கே தாங்க மாட்டேன் நீ. போ 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 குளத்துல இறக்கி விட்டுருத்தா? இறக்கி விடுதானே வெயிலுக்கு பார்க்கணும். பாசமா வராது, அவர் விட்டுட்டு வாழ்ந்துடும். உங்களெல்லாம் பார்க்கணும் வராது. இந்த பாத்திரமெல்லாம் கேட்கணுன்ற எங்களை அப்பப்போ டெய்லி பெரிய போ போ. வயசான காலத்துல போ போ. வண்டி ஸ்டார்ட் பண்ண போறேன், பின்னாடி புகை வர போது, வீந்துற போற போ போ போ. இல்ல புகை தாங்க முடியாம போய் வீந்துற போற போ போ. வயிற்று பார்த்து கூட்டு வளர்ச்சி இருக்கிற பார்த்து போ. கடுக்கு அப்படிதான் சொல்லுவாரு. கண்ணாடி முன்னாலதான் பிரச்சனை போ. வேகமா வண்டிங்க வேகமா போற பக்கம் போயிடாத. சாமி ஓம் நமச்சிவாய. வாங்க வாங்க. நமச்சிவாய சாமி. ரொம்ப நாளாவது உங்களையும் பார்த்து. நான் உங்களை பார்த்து தாங்கிறேன். நீங்க நந்தினியா தானே இருக்கிறீங்க? கிரிவலம் நந்தினியா தானே இருக்கிறீங்க? ஒரு வாட்டி பெரிய கோயிலாண்ட பார்ப்பேன், ஒரு வாட்டி சன்னதி தெருல இந்த பக்கம் இறக்கத்துல பார்ப்பேன். ஒரு 3 ரவுண்டா 4 ரவுண்டா? ஒரே ரவுண்டா? நீ வெயில் ரொம்ப வெயில் அடிக்குது சாமி. சாயந்தரத்துல போறீங்களா? அது நான் இங்க போனா அங்க வரதுக்கு நான் 4 மணி ஆயிடும். அப்படியா? பொறுமையா அப்படியே போக வேண்டியது. அவ்வளவுதான், அவசரம் கிடையாது. ஓம் அருணாச்சலேஸ்வராய நம. அண்ணாமலையார் கரோகரா. வெயில் அதிகமாகுது. நமச்சிவாய. அன்னதானம் பண்ணவங்களையும் சந்தோஷமா பல்லாண்டு வாழணும்னு வாழ்த்து. பல்லாண்டு தான் அது எல்லாருக்குமே போட்டு சம. நமச்சிவாய. சந்தோஷம். போயிட்டு வாங்க சார். நமச்சிவாய. நான் பாட்டியா நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. எனக்கு ஒரு லெமன் வெறும் சாப்பாடு. லெமனு வெறும் சாப்பாடு. அது எப்பயுமே அப்படி தான் கொடுப்போம். ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. வாங்க. 1 ஒயிட்டு. ஓம் நம சிவாய. என்னாச்சு கைய? பைக்கெல்லாம் எடுத்து போட்டாங்க. கடவுளே கடவுளே. யாரு? சாப்பிட்றதுக்கா? சரி சரி. நமச்சிவாய. எத்தனை சாமி? நம்ம ஒரே ஆள் தான். 2 பார்சல். 2 பார்சலா? அதாங்க நீ 2 பொட்டில் வெரைட்டி ரைஸ். அதான் கேட்டது நீ. ஓம் நமச்சிவாய. தாத்தா 2 உங்க பேர் என்ன? பேசுறது இல்லையா நீங்க? ஆமா அப்பத்துல பேசுறது இல்ல இவரு.
சரி தாத்தா, நமச்சிவாய் நமச்சிவாய், சாப்பிடுங்க. நமச்சிவாய் நமக்கு. வாங்க கடமை தான் இருக்குது. வாங்க கடமை தான் இருக்குது. சத்தி சொல்ல அழுங்காம வாங்கி உள்ள போட்டு விட்டாரு. என்னது தயிர்லாம் ஓ அது இவருக்கியா தைலம் வயசான நமச்சிவாய. ஏன் எங்களுக்குலாம் வயசாகலையாண்ணா? நான் முடி கருப்பா இருந்தா எப்பவுமே அறியாத பையன் சக்தி. 53 வயசு ஆகுது. 53 வயசு ஆகுது உங்களுக்கு? நான் ஆதார் கேட்டா ஐடி ப்ரூஃப் கேட்டேன். எனக்கு 47. நானே சின்ன பையன். இது என்னோட 53 வயசு ஆகுது. ஒன்று வாங்கி சின்ன பையன் இன்னொன்று தண்ணி மட்டும் 53 வயசு மாதிரி ஆகுது பாரா. கொல்லிமலை டிக்கெட் இல்ல என்ன ஞாபகம் இருக்கா? நான் கோவிட் டைமில் எங்கே இருந்தேன் அந்தங்களை கொடைக்கு நமக்கு வந்துட்டு ஓர்மை ஞாபகம் இருக்கா? கூட உங்களுக்கு பிக்கப்பில் ஆட்டோ ஆட்டோ கொண்டு வந்துட்டு உங்களுக்கு அன்னைய சாமியாக இருந்தேன். சாமியாரா இருந்து இப்போ ஊருக்கு போயிட்டு இப்போ வீட்டுக்கு சண்டை ஆகிட்டு இங்கே வரும். சண்டை போட்டாலே திருவண்ணாமலைக்கு போன அட்ரஸ் கொடுத்துட்றாங்க போல யாருன்னா. இந்தாங்க போயிட்டு வாங்க, சாமியார்கள் கொடுத்து போயிட்டு வாங்க. தண்ணி கொடுத்து உனக்கு கிடையாது. போயிட்டு வாங்க சாமி. தயிரா? தயிர் பாக்கெட் இல்லையா? ஆமா தயிர் வேணுமா? கூழ் ஊத்தணுமா? தயிர் கூழ்லாம் கேட்டுக்கிறாரு. காலு வேணாமா? தைலம் சிவாய நமக சிவாய அண்ணாமலையார் கரோகரா அண்ணாமலை கரோகரா நமச்சிவாய தைலம் கொடுப்பா. தைலம் எதுக்கு தாத்தா? நான் சொல்ற மாதிரி வத்தி பிடிக்குதுல்ல அது பாரு, இது இருக்குல்ல இந்த குச்சி இப்படி கீச்சு வலி எங்கெங்க இருக்குதோ அங்க பாரு, வலி எங்கெங்க இருக்குதோ அங்கெல்லாம் காமி. கேட்க மாட்டேன். இல்ல தாத்தா சுருக்குன்னும் போது அந்த வலி மறந்துடும். கேட்க மாட்டேன். கேட்க மாட்டியா? உண்மையாலுமே கேட்க மாட்டேன்? நிச்சயமாக சத்தியமாக இந்த கம்பின் மீது ஆணையாக கேட்க மாட்டேன். எம்ஜிஆர் நடிச்ச படம் திருவிளையாடல சிவாஜி அப்படி உச்சரிப்போட சொல்றியா? நல்லா அது யார் நடிச்சது? சிவாஜி பத்மினி பாலையா பாலையா. சரி போயிட்டு வரட்டுமா? இதுக்கு மேல கேட்க மாட்டேன்னு சொன்னல, அப்புறம் எப்படி கேக்குற? இந்த தடவே விட்டுட்டுமா? நீ பண்றது பிச்சுட்டேன். தடவிட்டு சீக்கிரமா கொடு. அங்க ஒரு தாத்தா கேட்டுச்சு. ஆமா போ. கொடுக்க மாட்டியா? உனக்கு இல்ல தயாரம் என்ன பண்றது தெரியுமா? அதை வேற திறந்து தடவிட்டு அங்க வயல் கேக்குறவங்களாம் தடவிட்டு போறது. நான் இந்த விநாயகர் கல்லுலாம் இருக்குல்ல, இந்த கல்லு, இந்த கல்லுலாம் எங்கிருந்து நான் வருது? நம்ம ஊர் கல் சேலம். நம்ம ஊர் கல்னா நம்ம ஊர்னா எப்படி? வேடிப்பனூர். ஏன் அந்த பாரம் தெரியாது அங்கே ஒரு கிலோ அந்த கல்? ஏன்னா திருவண்ணாமலை மலை கல்லுல தான் செய்யணும். மலைக்கு சேர்ந்தது தான் அது. அப்படியா? சரி, அது கேட்டாங்க ஒருத்தங்க. சரிண்ணா பட்டுமா? அப்பப்போ ஒன்று கேட்டுன்னு இருக்காத, முடியல எங்களால. என்ன கேட்டோம்? நமச்சிவாய் நைனா, இந்த வர சாமி கும்பிட்டு வரேன். எனக்கு என்ன வயசு சொல்லுவ நீ? எனக்கு என்ன வயசு சொல்லுவ? 32 தான் ஆகுதா? வா நைனா. டேய் வாடா. சின்ன பையன். ரெண்டு தானே? நமச்சிவாய் தர்ணா. சிவாய்
அப்படி கிடையாது, நீ பார்க்கறது இன்னும் இளமையாவே இருக்கிறிய, அதனால என்ன சாப்பிட்ற நீ யோசிச்சுன்னு வரோம். சிவாய நமக்கு நமச்சிவாய. நிப்பாட்டலையா? யார் சொன்னது நிப்பாட்டல? நமச்சிவாய. நேத்தாங்க நிறுத்தி கூடுறோம், இப்படிதான் வந்து வாங்குறாரு. நீங்க ஆள் இல்ல, நேத்து வாங்கினீங்க தானே? பாரு, நேத்து என்ன கேட்ட உன்ன என்ன கேட்ட நேத்து உன்ன? சரி பரவாயில்ல விடுங்க. அப்புறம் கோச்சிக்காதீங்க. கோச்சிக்கிறதுலாம் இல்ல, பார்த்துங்க. அவர் உங்களுக்கு சாப்பாடு தான் டெய்லி சாப்பிடுவாரு. அது நேத்து அவர்கிட்ட கேட்டேன், என்ன எங்க தாத்தா போயிருந்தேன்னு கேட்டேன். ஊருக்கு போயிருந்தாரு. மறுபடியும் ஏன் தாத்தா வந்தான்னா, சரி இல்ல வந்துட்டேன் அப்படின்னாரு. காலத்தில் ஒன்று 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 சாமி ஒன்று ஒன்று ஒன்று. நந்திசாமி நமச்சிவாயம். ரசம் இல்லம்மா, சாம்பார். நீ லட்டு பெரிய கோயிலுக்கு போனா சாமி கும்பிட்டா உடனே லட்டு தராங்க கையில. உண்மையாலுமே இல்ல இவ்வளவு பேர் லட்டு தராங்க. 100 ரூபா கொடுத்து பஸ்ஸுக்கு போயிட்டு அங்கே போய் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு பேர் சொல்லிட்டு வந்துடுவேன். யாருக்கிட்ட? சாமி கிட்டயா? என்னன்னு சொல்லிட்டு வருவீங்க? ரெண்டு சாப்பாடு எனக்கு 2 கொடுத்துரு போதும். போதுமா? நீங்க மட்டும் கொடுத்து அதுக்கு மேல வேணாமா? சரி. அவங்க தங்கச்சியாக்கா யாரு? இன்னொரு கலர் புடவை வராங்க ஒன்று மாதிரி. ஐயா என்ன மாதிரி யாரும் ஜடப்பட்டு பொம்பளை யாருமே கிடையாது. நான் ஒரு ஆள் தாங்கிறேன். ஆமா. இல்ல இந்த ருத்ராட்சம் எல்லாம் கைட்டிட்டு 100 நாள் வேலைக்கு போயிட்டு வருவாங்களே, அவங்க யாரு? அது யாருங்க கைட்டிட்டு போற ஆள்? நான் ஒரு ஆள் தான் போட்டுங்கிற ஆள். இல்ல இப்ப ருத்ராட்சம் போட்டுனுக்குற. ஆமா. ருத்ராட்சம் போடாத அன்னைக்கு கலர் புடவை கட்டின்னு வருவாங்களே, அவங்க யாரு? நானே தான். நீயே தானா? டபுள் ஆக்ஷனா? அது வந்து எந்த புடவை கட்டினாலும் சரி, இந்த ஜடம் இருக்கிறது கரெக்டா உருவம் கரெக்டா கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிக்கலாம். தெரிஞ்சா இல்லையா? தெரியுதா இல்லையா? நல்லா பாருங்க. தாத்தா. ஆமா. அவர் ஒன்று சேர்த்தாங்க சாமி. யார்? ஐயரு. ஒன்று போய் ஒன்று நைட்டில் 12 மணி என்ன ஆச்சு? பெரிய கத்துனாரு. அப்புறம் நைட் வெளியா? இங்கே 4 பேர் இருந்தாங்க, பொம்பளை ஆள் ஒரு 4 பேர் இருந்தாங்க. அதை வந்து காசிக்கு போயிட்டாங்க. அந்த நைட்டில் வண்டியில் 108 ஏற்றி அவங்க ஒன்று போய் விட்டுருக்காங்க. அங்கே ஏற்ற ஒன்று இந்த ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. அவங்க கூட இருந்து ஆப்ரேஷன் பண்ணி விட்டுட்டு வந்துட்டாங்க. அது மறுபடியும் ஏற்றி இந்த எல்லாமே போட்டாங்க. என்னாச்சு? ஆட்டோக்காரங்க எல்லாமே போட்டு அப்புறம் அவங்க ஆம்புலன்ஸ் என்ன இருக்காரா? அது நான் சொன்னேன். அவங்க அவர் ஏற்கனவே வயிற்று வலி வீட்டுக்கு போய் வீட்டில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு தானே போனாரு. இல்லை இங்கே சேர்த்து விட்டு அவர் டாக்டர் கேட்டாரோ ஆப்ரேஷன் பண்ணும்போது தான் ஓடி போயிட்டு அப்படி சொல்லி கேட்டார். ஆப்ரேஷன் பண்ண சொன்னோம் வந்துட்டுக்கிறாரா? இல்லை இப்போ என்ன ஆச்சு தெரியலையா அவருக்கு? இல்லை அதுவும் நம்ம எடுத்துட்டோம். அங்கே போய் கூட்டு போனாங்க. அதுக்கப்புறம் என்ன தெரியல. ஆனால் ஒன்றும் இது கிடையாது சாமி. ஒன்றும் கிடையாது. வேலைக்கு ஆவாரா? ஆக மாட்டாரா? வேலைக்கு ஆகாது. ஐயோ, இந்த ஐயர் தாத்தா தானே? நான் உங்களுக்கு தெரியும். தெரியும். எப்போ நடந்துச்சு? 3 நாளைக்கு முன்னா 4 நாளைக்கு அந்த இந்த ஆளுங்கெல்லாம் இருந்தாங்க. அவங்க இருக்கும்போது எங்களுக்கும் தெரியாது. நான் இங்கே தான் படிச்சிருந்தேன். தெரியல, நம்ம பார்ப்போம். என்னன்னு கேட்டு பார்க்குறேன் நான். சரி 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 தெரியப்படுத்துறேன். சரி 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 சாமி. சரி சாமி. நமச்சிவாய சாமி. என்ன முனிமா? ஒரு புடவை ஃபுல் ஆயில் போடுவோம். ஃபுல் ஆயில் ஆப் ஆயில் வேணாமா? எதனா கொண்டு கொண்டாந்து கொடு. கட்டிக்கிறது வெயிலுக்கு நல்லா தாங்குற மாதிரி எடுத்துட்டு கொடு. வெயிலுக்கு தாங்குற மாதிரி? ஆமா. அப்படிலாம் என்ன வெயில் தாங்குறது தான் இதெல்லாம். ஏன்னா போனா அந்த கட்டிக்கிறதுக்கு அது வேற. ரைட். நீ அது ஓகே ஓகே. சம்பாதிக்கிறிய? என்ன பண்ற காசா? சம்பாதிக்கிறிய? கல்புரம் விற்கிற, அங்க போய் அது விற்கிற இது விற்கிற. இந்த அங்க கோயில் பௌர்ணமி ஆனா அங்க சாமியாண்ட போய் உட்காந்து அங்க ஒரு கலெக்ஷன் பண்ற. என்ன பண்ற காசெல்லாம்? உனக்காக தான் கட்டினால கம்பி? தெரியல பின்ன. சரி என்ன பண்ற அந்த காசெல்லாம்? வீட்டு செலவு ஏன் செலவெல்லாம் வீட்டுக்கு என்ன செலவு? வீட்டுக்கு ஏன் செலவு ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கட்சி ஆகுது. 100 ரூபாய்? 100 ரூபாய் கட்சி ஆகுது. 100 ரூபாய்க்கு என்ன பண்ற செலவு? என் உடம்புக்கு தகுந்தது மாத்திரை வாங்குறேன். ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். பெரிய ஹாஸ்பிட்டல். டெய்லியுமா? டெய்லியும் போறியா? டெய்லியும் போறதுல மாசத்துக்கு ஒரு முறை போறேன். மாசத்துக்கு ஒரு 100 ரூபாய் செலவு. மீதி என்ன பண்ற செலவு? அப்புறம் இங்க எதுனா கிடைக்கிறதுதான். என்ன கிடைத்தா சாப்பாடும் கொடுத்துறாங்க. காலைல மதியம் சாயந்தரம் 3 வேளை யாரோ போட்டுறாங்க. இன்னைக்கு வீட்டுல இருந்து செய்து வந்துக்கிறேன். வீட்டுல தானே இருக்கிற? வீட்டுல தானே இருக்கிற? உன் பிள்ளைங்க கிட்ட இதே வார்த்தையை கேட்டு புடவை வாங்கி கொடுப்பாங்க. ஓ, மத்தவங்க கிட்ட காத்தாடியில வந்து கம்பு சுத்து, என்கிட்ட சுத்தாத போ.
குருஜி வாய்க, குருஜி வாய்க, குருஜி வாய்க. அப்படி வராது ராக்கெட் மாதிரியா? நான் என்ன சொல்றேன், நீ தலை குளிச்சா 4 நாள் இந்த பக்கம் வராத. சின்ன குழந்தைங்க வீடியோ பாக்குது, பயப்படுதுங்க மூஞ்ச பார்த்து. என்ன நேத்து ஏந்து கூட வரல, தூங்கிட்டேன். சும்மா கதால கதை உள்ளதான் தூங்கிட்டு இருந்தேன். 20 ரூபாய் காசு 30 ரூபாய் காசுன்னு சொல்லி தான் டக்கு டக்குன்னு வந்துட்டு இருப்பேன். தூங்கிட்டு இந்த மாதிரி தலை கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட வாங்க, கொஞ்சம் கிட்ட வந்து இதை காமிங்க. பயப்படாதீங்க, பிள்ளை குட்டிகளை பயப்படாதீங்க, குழந்தைங்க, வயசானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் யாரும் இவரை பார்க்காதீங்க, பார்த்து பயந்துடாதீங்க, தூக்கத்துல பயந்துடாதீங்க. பேஸ் கீழே இருக்கீங்க வருது. ஒண்ணு உங்களுக்கு அசிஸ்டன்ட் வச்சுக்கிறேன் நீ, அதனால நீ தூங்கிட்டு இப்போ வேணும் அப்படின்னு மிரட்டி அனுப்புற. பாவம் பயந்துனே வராரு அவரு, இல்லைன்னா இந்த இதுல குத்திரு பண்ற. நேற்று நீ 100 வாங்கிக்கணும்ல? ஆமா ஐயா. நான் 200 ரூபாய் என்ன தம்பிக்கிட்ட 200 ரூபாய் வாங்கிட்டேன். நமச்சிவாய நமச்சிவா வாழ்க்கை. வேலூருக்காரு என்னம்மா வேணும்? வாங்கிக்கோமா, வாங்கிக்கோ, தண்ணி வாங்கிக்கோ. வேலூர்காரங்களுக்கு இதெல்லாம் ஒரு வெயிலா? இன்னும் கிடையாது. ஆனா திருவண்ணாமலையை விட வேலூர்லயே கம்மி அடிக்குது வெயில். மெட்ராஸுக்கு போனோம் நீங்க, நாங்க அங்கேயே கம்மியா தான் இருக்குது. என்ன மாமா? ஆமா நைனா, அது என்னவோ தெரியல, இங்க காட்டுன்னு காட்டுது. தண்ணி இல்ல, தண்ணி இல்லையா? மானு ஐயோ, மானு உண்மையாலுமே ரொம்ப கஷ்டமாகுது. மானுங்க இவ்வளோ மானுங்குது. கோயில் ஒட்டின்னு தெரியுமா? இல்லைன்னா இவங்க மானுங்களுக்கு எதுவும் போடாதீங்க, எதுவும் பண்ணாதீங்கன்னு இவங்க சொல்றாங்க. உள்ள வந்து காடா இருந்துச்சுன்னா அங்கங்க குளங்கள் இருக்கும், அது இதுன்னு இருக்கும். நம்ம உள்ளேயும் குளங்குது, 4-5 குளம் இருக்கு. 5 குளங்குது, தொட்டி கட்டி வச்சுக்கிறானுங்க. இருக்குது, தண்ணி பிடிக்கிற மாதிரி இருக்குது. சாப்பாடு தண்ணிக்குது, சாப்பாடு இலைங்க எல்லாம் காஞ்சி போச்சு, எல்லாம் உதிர்ந்து போச்சு. அதுங்களுக்கு சாப்பாடு எதுவுமே போடக்கூடாது. அவங்க டெய்லி ரவுண்ட் வந்து திட்டு போறவங்கள பிடிச்சிக்கிறான் சண்டைக்கு. அங்க சாப்பாட்டுக்கு ஓடியாருதுங்க. நான் வண்டி ஆறுன்னு சத்தம் கேட்டா போதும், குடுன்னு ஓடியாந்துங்க ஒரு 6-7. என்ன பண்றது? நீ முன்ன உட்காரு, நான் இங்க உட்காடுறேன். அது வரைக்கும் வரல, காசு கொடு. ஏன் சும்மாலாம் வண்டியில உட்கார முடியாது, சார்ஜ். இப்பெல்லாம் வண்டி பாயுது, எலெக்ஷன் டைம்ல சார்ஜ் போட்டாங்க. நீ முன்ன உட்காரு, நீ நல்லா நீ முன்ன உட்காரு. பாத்தியா இல்லையா? அப்பப்ப கீரெல்லாம் மாத்தி அவர் இங்க உட்கார வச்சு நீ அங்க உட்காரு. நீ அங்க உட்காரு, நான் எங்க போய் உட்காந்துக்கிறேன். வேறு இந்த மாரி உட்காந்து வரனா பாக்குறவங்களாம் என்ன இப்படி உட்காந்துக்கிறிய? காட்டுல ஒரு நானும் போடுறேன், முடி வளர்க்குறேன். மாமாவுக்கு நீ மரியாதை கொடுக்க மாட்டே, மாமா முன்னாடி உட்கார மாட்டே அப்படின்னு அதுக்காக உட்காருங்க. கிளினிக் பிளஸ் போயிட்டு வரேன். சாப்பாடையும் கூட எடுத்துன்னு வந்துட்டேனா? இங்கே உட்காந்து சாப்பிட்டு போறியா? ஆமா, எங்க அண்ணன் உட்காந்து பிச்சைக்காரனுக்கு போய் என்ன? ஐயோ, அப்படியே சொல்றேன். எல்லாரும் நமச்சிவாய் சாமி. நேத்து ஆனா இப்ப நம்ம இந்த மாதிரி சொன்ன உடனே மேலாக்கா தான் இது பண்ணணும், சரியா? இல்ல இந்த இடத்துல இருக்கிற ஆள் இல்ல, ரெகுலரா இருக்கிற ஆள் இல்ல, எப்பயோ ஒரு சமயம் இருக்கிறனா அன்னைக்கு நம்ம கேட்கலாம், ஏன்பா அந்த மாதிரி இது பண்ண அப்படின்னு. புரியுதா? நமச்சிவாய். எதனா நீ ஒன்றும் கவலைப்படாத, வரமாட்டாங்க, இதுக்கு மேல வரமாட்டாங்க. என்ன? நமச்சிவாய நமக, நமச்சிவாய நமக. நமச்சிவாய. நைனா, என்ன நைனா? நமச்சிவாய. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உனக்கே பயமாக்குது, பாக்குற எங்களுக்கு எப்படி இருக்கான்? அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அவரை போய் அடிக்கலாமா? ஓங்கி ஒரு அடி அடிச்சு தாங்குவேன் நான், தப்புன்னு போடுவேன். வேணாம் அப்படின்றது. ஏன்னா நம்ம இன்னைக்கு சண்டை போட்டு போயிடலாம், நாளைக்கு இவங்க இங்கேயே தூங்குறவங்க. தான் சொன்னாரு மாமனா மச்சானா, இன்னைக்கு அடிச்சுட்டு போடுவேன், நாலு ராத்திரிக்கு எதான பண்ணா யார் தருப்பு
அதான் சொன்னாரு. சரி வரையா? இல்ல இதோட வா 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 எம்எல்ஏ வரைக்குமா? ஆமா இன்னும் அங்கே விட்டுறேன். திரி யார் இட்டுன்னு வராங்களா உனக்கு இட்லிக்கா? அங்க வாசுன்னு தம்பி ஒருத்தர் உட்காந்துக்கிறாரு, அவர் வீட்டுல தங்கிக்கோ. ஃபேன் ஏசி எல்லாம் போட்டிருக்காரு. அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் தாண்டி வந்தேன். அட நீ வேற அங்க இருக்காரு தம்பி. தெரியுமா அவரு? தெரியாது. எல்லா இடத்துலயும் உட்காந்து பார்த்தாச்சு, கலெக்ஷன் எங்க செட் ஆகுதோ அங்கதான் கலெக்ஷன் கரெக்டா, அங்கதான் கலெக்ஷன் கரெக்டா மேட்ச் ஆகுது. எங்க கருப்பு சாமியா நல்லா இருந்தாலும் என்ன கோத்து விட்டு இந்த மாதிரி பண்ண வச்சுட்டு நியாயமா இது? அம்மா அந்த கிட்ட எடுத்துன்னு அந்த கதையை சொன்னது யாரு? அந்த கதையை சொன்னது யாரு? பெருசா எப்பா அந்த பார்க்காதப்பா இருந்தாலும் ஆமாப்பா அது உண்மைதான். அந்த கதையை சொன்னது நீதானே? அப்ப சொல்லிட்டு என்கிட்ட வந்து நீதான் சொன்ன. போலீஸ்கார் வராங்க எதுக்காரன்னு அவனுக்கு பேர் பிடிக்கும். அதான் உண்மைதான். அது நான் 12 மணில இருந்து 4 மணி வரைக்கும் உனக்கு என்ன பேசு? சரி அவரு 12 மணி நேரம் 4 மணி வரைக்கும் பேசுறாரு. அத நீ பாத்து இருந்துக்கிற பத்தியா? நீ எம்மா பெரிய ஆளா இருந்திருப்ப. ஏன் பாத்துட்டு போகுது தூங்கிட்டானா பேசிக்கிறானா? சரி வை விடு, போயிட்டு வரேன் நான், அப்புறமா பார்க்கலாம். இந்த மாமனுக்கு மரியாதை, இந்த சித்தப்பனுக்கு மரியாதை. அந்த படம் வந்தா பாத்துக்கலாம். நமச்சிவாய 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 நமச்சி. வெயில நாங்க கூட்டின்னு வரோமா? நாங்க வர நேரத்துல ஏன் இப்படி வெயில் அடிக்க வைக்கிறீங்க? ஓம் நம சிவாய. ஊருகா வச்சிருக்கான். நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. வெளில ஒண்ணுமா? ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. 2 வெள்ளை குடுற அவருக்கு. சித்தரா காலைல சாப்பிட்டே இல்லையா? காலையில சாப்பிடல. என்ன வேணா ஊருக்கா குடுறா. ஓகே போயிட்டு வாங்க. மகான் தலைப்பா அவுத்துட்டு இருக்கிறா. வேலையா இருந்தேன், படுத்திருந்தேன், சோறு வர சொல்லிக்கிறாங்க, அப்படியே விட்டு ஓட. ஓகே ரைட். நமச்சிவாய நமக. வாங்க வாங்க. நமச்சிவாயம் நமச்சிவாயம் நமச்சிவாய. ஆந்திரா சாமியா? ஆந்திராவில் எங்க நீங்க? அது ராஜமந்திரி. ராஜமந்திரி. இதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? శ్రీశైలం. శ్రీశైలం ఇది ఈశ్వర షీరడి దా సాయిబాబా. అంతకుముందు రిషికేశ్ హరిద్వార్. 30 సంవత్సరాలు అయింది. 30 years అయింది. 30 வருஷம் முன்னாடி வந்துட்டீங்களா? సాధువుగా తిరువణామలై సెలెక్ట్ பண்ணது எப்படி? శ్రీశైలం నుంచి ఎక్కడికి ఇది అయినది? நீதானா? இதுக்கெல்லாம் காரணம் நீதானா? ஆந்திராவில இருந்து வண்டியா வர்றது காரணம். ఏ అన్నామలై, శ్రీశైలం, మల్లయ్య రెండు ఒకటే. అన్నామలై రెండు ఒకటి. శ్రీశైలం మల్లై, తిరువన్నామలై, శ్రీశైలం మల్లికార్జున స్వామి, మలై మల్లికార్జున స్వామి రెండు ఒకటే. பருவதமலை தானே மல்லிகார்ஜுனர்? இங்க பருவதமலை நிறைய வாட்டி இருக்காரு ஐயா. இல்லைங்க பருவதமலை ஏறி இருக்கீங்களா? இல்லைங்க. அங்கெல்லாம் போறீங்க. பருவமலைக்கு பிளைட் விடல இன்னும். அங்க ஏரோப்ளேன் இறங்குற மாதிரி இருந்துச்சுன்னா போயிடுவாரு. அந்த வாய்ப்பு கிடைக்கலையா? சிவாய நமக. ரொம்ப கஷ்டமா? வெள்ளியங்கிரி மலை கஷ்டம் இல்ல, 7 மலை அப்படியே நடந்து போனோம். 7 மலை. அது கொஞ்சம் பனி. 33 வயசு பையன் ஹார்ட் அட்டாக்ல. அதான் மாமா, பழக்கம் இருக்கணும், கொஞ்சமாவது உடற்பயிற்சி இருக்கணும். இன்னொன்னு என்னன்னா சுவாச கோளாறு எதனா இருக்குதா அப்படின்னு பாத்துக்கணும். ஏன்னா பனி வந்து அடர்த்தியா இருக்கும். அங்க வந்து கொஞ்சம் காத்து வந்து அடர்த்தியா இருக்கும், பனி காத்து. அப்ப வந்து நம்ம சுவாச கோளாறு எதனா இருந்துச்சுன்னா அப்ப வந்து சுவாசம் அந்த இது ப்ராப்ளம் ஆகி ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி வந்து பருவதமலையாகட்டும்
அண்ணாமலையாகட்டும் எந்த மலையாகட்டும் நம்ம உடலை வந்து ட்ரெட்மில் நீ அந்த மாதிரி ஏற போகிறோன்னா இசிஜி எக்கோலாம் கூட இல்லையா, ட்ரெட்மில் நீங்கள் வந்து அந்த வாக்கரில் ஓடி பார்க்கணும். ஓடி பார்க்கும்போது உங்கள் உடம்புல எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா உங்களை ஒத்துக்கும். ட்ரெட்மில்லே எடுத்தவங்க கூட சில பேர் வந்து இறந்துருக்குறாங்க. அது ஏன்னா விதி, யாராலையும் மாற்ற முடியாது. நம்ம ஊர் பெரிய கோயிலே வந்து இந்த வாரத்திலே 3 மரணம். நம்ம ஊர் பெரிய கோயிலில் இந்த வாரத்தில் 3 மரணம். நேற்று ஒரு அம்மா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. ஆமா, லைன்ல நின்னுந்தவங்க கூட்டம் நெரிசல் அது இதுன்னு பௌர்ணமிக்கு 2 பேர் வெயில் தாங்க முடியாம அந்த லைன்ல நிக்கிறாங்க பாரு, வெயில் தாங்க முடியாம பௌர்ணமிக்கு 2 பேர் இறந்துட்டாங்க. நம்ம ஊர் பெரிய கோவிலே வந்து இறக்குறாங்க. காரணம் என்னன்னா விதி. இன்னொன்னு, இந்த மாதிரி விஷயங்கள் மலையேற்றம் இதெல்லாம் பண்ணும் போது வந்து கெட்ட பழக்கம்லாம் இல்லாம கொஞ்சம் உடம்பு வந்து தகுதியாக வச்சுக்கிறவங்க முயற்சி பண்ணலாம். அவங்க வந்து ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் மலை ஏறுறத அவன் வீடியோ போடுறத பார்த்துட்டு அதை ஒன்றுமே பயிற்சி இல்லாமல் டக்குன்னு இவங்களும் மலை ஏறத்துக்கு போயிடுறாங்க. அதுதான் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கு. வாங்கிக்கோங்க ஆமாம்மா. நல்லா வந்து பழக்கம் இருக்கிறவங்க வந்து எல்லா வேலையும் ஈஸியாக செஞ்சிருவாங்க. பழக்கம் இல்லாதவங்களால வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பயிற்சி. அப்புறம் தான் நம்ம பண்ணணும் முயற்சி. என்ன சொல்கிறது, பயிற்சியே பண்ணாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நான்லாம் கூட ஓப்பனாக சொல்கிறேனே, பருவதமலையெல்லாம் வந்து இப்போ என் உடம்புக்கு வந்து நான் ஏறுவேனா, நல்லா திருவண்ணாமலையை வேகமாக ஏறி இறங்கணும் மலை. இப்போலாம் நம்மளால இங்கேருந்து கந்தாசிரமம் நடக்கிறதுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கேன். உடம்பு நம்ம குறைச்சோன்னா தான் அது லேசாகும். ஐயா, இப்போ உங்களெல்லாம் வயசானாலுன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. வயசு இருக்குயா, இப்போ நீங்கள் போய் வயசான ஆளுன்னு சொன்னாங்க. வயசான ஆள் சொல்லுங்க, உடம்பு வீந்துச்சு. இதெல்லாம் ஒரு உடம்பே கிடையாதுயா. உங்களிலிருந்து அதிகமான உடம்புக்காரங்கள இது ஒரு உடம்புன்னு நீங்கள் தான் சொல்லல. எனக்கெல்லாம் அப்படிலாம் ஐயா 88 கிலோ இருக்கு, 87 சரி 89 கிலோ இருக்கலாம் ஐயா. ஆமாம், இது ஒன்றும் பெரிய கிலோ இல்லையா. உங்களுக்கு எதுவுமே தான் பெருசு கிடையாது. அது இதுதான் ஆகுதுன்னா, நம்ம ஒரு சாப்பிட்றோம், சாப்பிடும் போது எதனா நல்லா நமக்கு பிடிச்ச குழம்போ எதனா அங்கே வைக்கிற பொரியலோ எதனா இருந்துச்சுன்னா சேர்த்து சாப்பிட்றோம். அது நான் அப்புறமா வச்சு சாப்பிட்லாமேன்னு யோசிக்கவே மாட்டோம். சாப்பிட்றது தானே அப்படின்ட்டு சாப்பிட்றோம். இந்த மாதிரி 2 ரூபா 1 ரூபாலாம் வச்சா எவ்வளோ அசிங்கமாக இருக்குது. எல்லாம் மக்களுக்கு போகிறது. மக்கள் வரவங்க எப்படி பார்த்துட்டு போகணும்னா, நீங்கள் இதில் ஒரு 500 ரூபா நோட்டு, சரிங்க, ஒரு 2000 ரூபாய் நோட்டு, ஒரு 100 ரூபாய் நோட்டு இந்த மாதிரி வச்சிங்கன்னா தான் அந்த 1 ரூபா போட வராங்க பாரு, அவங்க பார்ப்பாங்க. ஐயோ 1 ரூபா போடக்கூடாது பொழுது இந்த சாமிக்கு, இந்த சாமி ஸ்பெஷல் பொழுது 100 ரூபாய் போடலாம் 500 ரூபாய் போடலாம் அப்படின்னு போடுவாங்க. நீங்க இதை சில்லறை வச்சீங்கன்னா நோட்டே போட வந்தா கூட சில்லறை தானே, சில்லறையை தேடி போட்டு போவாங்க. சரி, இதுக்கு மேலே கொஞ்சம் பக்குவப்பட்டுக்குங்க. சரிங்க. என்ன சரிங்க, 500 ரூபாய் நோட்டு, 200 ரூபாய் நோட்டு, 100 ரூபாய் நோட்டு அதை போட்டு பக்கத்தில் போர்டு வச்சிருங்க. ஒன்லி நோட், நோ சேஞ்சஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். சரிங்க. இது வந்து யார் அசிங்கப்படுத்துறீங்க நீங்க? கண்டிப்பா யார் அசிங்கப்படுத்துறீங்கன்ற இருக்கிற மொத்த சாமியார்களே அசிங்கப்படுத்துறீங்க நீங்க. சரிங்க, நோட்டை போடுங்க. நோட்டை போட்டு உண்மைதான் ஐயா, அவன் சில்லறை தான் போடணும் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. நீங்க நோட்டா போட்டீங்கன்னா நோட் மட்டும் தான் போடுவாங்க. சரிங்க. சரிங்களா? சரிங்க. பிசினஸ் ட்ரிக்ஸ், இதுலயும் பிசினஸ். சரிங்க ஐயா, இப்போ நான் கொஞ்சம் சந்தனத்தில் அப்படியே ஊற வச்சு சந்தனம் போட்டு அப்படியே குடிச்சுக்கிட்டு இருக்கேன். அது பேபி சோப்பே இந்த குழந்தைகள் போடுவாங்க. ஆமா, பழையபடி குழந்தை பருவத்துக்கே வந்துடுங்க. அப்படிங்களா? அந்த சோப்பு போட்டு தான் இப்போ குடிக்கிறேன். சரி சரிங்க, ஆயிடுவீங்க, சீக்கிரமா ஆயிடும். பேபி சோப்பு இப்போ மெடிக்கலில் கேட்டேன். குழந்தைகளுக்கு போடுற சோப்பு பழையபடி நான் குழந்தையாவே அவர் ஐயா சொன்ன சானிடைசர் யூஸ் பண்ணல. இல்லைங்க ஐயா. ஐயா நான் கேட்டு பார்த்தேன், ஐயா சொன்னதை எங்கேயுமே கிடைக்கல, கடல்ல கூட இல்லை. சரி சரி போலாம். சரிங்க. 500 200 100 10 ரூபாய் 20 ரூபாய்லாம் போடாதீங்க. சரிங்க ஐயா. 50 ரூபா கூட போடாதீங்க. ஒன்லி 500 200 100 2000 நோட்டு கூட போடுங்க. ஏன்னா அங்கங்கன்னு வச்சு நிற்பாங்க பாருங்க, அது வந்து உங்ககிட்ட போட்டு போவாங்க, நம்ம மாத்திக்கலாம். சரிங்க ஐயா. நமச்சிவாய நமக. வெயில் தான், என்ன பண்றது. நைனா, ஓ நைனா சாப்பிட்டியா? வாங்கிக்க போ.
தூக்கம் நமச்சு என்னண்ணா வேட்டி வெயில் அந்த அளவுக்கு முடியலன்னு சொல்லிட்டு லுங்கிலாம் தலைமையில போட்டுக்கிறியா? சரி வேணாம். சிவாய் துர்வாசாய நமச்சிவாய் தாத்தா. ஓம் நம சிவாய நமக. நாமலையார் கரோகர. நமச்சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. வெயில் தான், அதான் முடியலாம் விளையாட்டிக்கிற வெயில்ல. மழை பெய்யும் கறக்கும். மழை பெஞ்சோடனே கருத்துறான். என்ன பண்றது, மழை வரும்போது நம்ம ஏத்துக்கிற மாதிரி வெயிலையும் ஏத்துக்கணும். நமச்சிவாய. ஏய் சிம்பா கடிச்சுக்கடா, நீ ஒரு பக்கம் கடிச்சுக்கோ. மழை காலத்துல தான் கடிக்கூடாது, வெயில் காலத்துல கடிக்கலாம். ஏ வா 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 விட விட வா. அண்ணா கிட்ட போய் வாங்கிக்கோ. நீங்க என்ன சாப்பிடு? நான்வெஜ் அவர்கிட்ட கேட்டுக்கோ, என்கிட்ட கேட்காது. என்னடா பண்ண போற? கவர் உள்ள போட. ஓம் நம சிவாய. 2 வெள்ள சாதம். தண்ணியே வரதில்லை இப்போங்க. எப்படி தான் குளிக்கிறீங்க? சாம்பார் 1 எடுத்துங்களா 2 எடுத்துங்களா? இல்லை முதல்ல இங்கே தண்ணி போயிருக்குல்ல, தண்ணி வரதில்லை. காய்கறிக்கு கடலை போட்டு சாம்பார் நான் தான் சாப்பிடுவேன். நான் சாப்பிட்டாச்சு. 2 நாளைக்கு விட்டு போதும். அங்கே வாசனை அங்கே போச்சுன்னா போகும். ஒன்று நெல்லு போட்டாலும் தண்ணி விட்டுருவாங்க. கடலை போட்டு ஓம் நம சிவாய. எதுனா ஏ சிம்பா, அது எப்படி சாப்பிட்டு போற ஸ்டைலா? எலும்பு போடுங்க, அவர் இன்னும் டிசைனாக காட்டுவார். வெரைட்டி சாதமா? ஏன்டா மாற்றி கொடுத்துட்டியா? நான் ஒரு சாம்பார் தானே கேட்டீங்க? சரி வாங்க. எதுவுமே கேட்காம அப்புறம் ஒயிட் தானே கொடுப்போம். பாய். சாப்பாடுங்களா? வாங்கிக்கோ வாங்க. இன்னொன்று கொடுத்துருவோம். நமச்சிவா. சாப்பிடுங்க போயிட்டு. இன்னைக்கு சாம்பார். பாய் 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 பாய். வா ஜம்ப் பண்றா ஆசீர்வாதம் பண்றா ஜம்ப் பண்ணு. ஏய் ஜம்ப் பண்றா. ஃப்ரெண்ட்ஷிப்ல இந்தியன்ல விட்டாச்சு, ஃபாரின்ல தான் ஜாஸ்தி. ஓ ஆசீர்வாதம் பண்றது. நமச்சிவாய நமக. 2. ஓம் நம சிவாய. 1 2 நமச்சிவாய தாத்தா. நமச்சிவாய. எத்தனை சமயம்? 2. அவருக்கு பாடுதுன்னா முடியல. அவருக்கு புரியல. என்னது இருக்கிறாரு? என்ன ஆச்சு அவருக்கு? தெரியல. கஷ்டப்படுறா சொன்னேன். இப்படிலாம் வந்து வச்சுருவான். யார் அவரு? சரி வாங்குறவங்க
இல்லை வேணும்னா கேட்க சொல்லுங்க, வர சொல்லுங்க. நமச்சிவாய் சாமி, நமச்சிவாய் வாங்க. ஆக்கிங்களா அப்பா, இந்த வெயில் ஆக்கி வர என்னது கேரட். ஓம் நம சிவாய அருணாச்சலேஸ்வராய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. எதுன்னு ரெண்டா? ஓம் நம சிவாய நமக. வெள்ளையங்கிரி மலை ஏறிக்கிறீங்களா? நானுங்களா வெள்ளிக்கிழமை அடிவாரம் போயிருக்கேன், மேலே ஏறதில்ல. ஏன்? சின்ன வயசுல பயம், பெருசானா உடம்பு வந்துச்சு, ஏற முடியாது. என்ன பயம் சின்ன வயசுல? சின்ன வயசுல 12 வயசுல வேலைக்கு போட்டேன் சாமி. எனக்கு கண் பார்வை சரியில்லை, அப்பொழுதும் சரியில்லை. சின்ன வயசுல வெள்ளையங்கிரி மலை தான் ஈஷா யோகா. ஈஷா யோகாக்கு மேல ஈஷா யோகா அப்படியே மேல அப்படியே கொஞ்சம் தூரம் போனா வெள்ளையங்கிரி மலை அடி வரும். வந்து இப்பதான் 30 வருஷம் ஆச்சுங்க. வெள்ளியங்கிரி மலை ஆதி காலத்துல இருந்து இருக்கு. 7 மலை. என் குடும்பம் அன்னதானம் கொடுத்துருக்கீங்க. அவங்க குடும்பம் நல்ல செல்வ செழிப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா இருக்கணும்னு அண்ணாமலையார் வேண்டிக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கணும், கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. ஓம் நம சிவாய். பார்த்துக்கவங்களுக்கு ஓம் நம சாமி, செல்வ செழிப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா இருங்க. ஓம் நம சிவாய். நமச்சிவாய், நமச்சிவாய். சரி சாமி, சந்தோஷம். வாங்க சாமி, சாப்பிடுங்க. பெரிய கோயிலாண்ட போனீங்களாமே, கலெக்ஷன். பெரிய கோவில். யூ கோயிங், டேக் கலெக்ஷன். கோயில் அங்க நீங்க கலெக்ஷன் போனீங்களா? எனக்கு பெரிய கோயில் நீங்க அங்க போனீங்களா? முந்தானேத்து சரி. தஞ்சாவூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, மதுரை, திருச்சி. அங்க போயிட்டு எந்த பஸ் எந்த பஸ்ல போறீங்க? ரவுண்டு கட்டிட்டு வரீங்க. எந்த பஸ்ல போறீங்க? பஸ் ஆல் இந்தியா ரேடியோ. சென்னை வானொலி நிலையம். பெரிய கோயில் கிட்ட இருந்தீங்களாமே, தஞ்சாவூர்லாம் போலியாமே? பெரிய போயிட்டு வாங்க. நமச்சிவாய. இனிமேல் போக போறார். கோடை காலம் வந்து விட்டு இனிமேல் போக போறார். கோயில் போய் பெரிய அவர் பெரிய கோயில்ல இல்லைங்களா? நீங்க சும்மா சொல்றீங்க. தஞ்சாவூர், மதுரை, திருநெல்வேலி, திருச்சி, ஸ்ரீரங்கம் வரைக்கும் போய் வந்துக்கிறாரு. பிளைட்ல போயிருக்கிறாரு. நாம என்ன பண்ண முடியும்? 5 நாள் நைட்ல கனவுல வந்தது. கனவு. ஓம் நமச்சிவாய. பெரிய கோவில் வாசல்ல உங்களை பார்த்ததா? தஞ்சாவூர் பெரிய கோயில் அது. சரி விடுங்க, நீங்க தான் தப்பா சொல்றீங்க. தஞ்சாவூர் பெரிய கோயில். டிவி சன் டிவி வந்துச்சு. போயிட்டு வரேன், பாய். ரெண்டு சாப்பாடு கொடுறா. என்ன பாட்டியா, என்ன ஆச்சியா? எம்ஜிஆர் ஆட்சிலாம் போயிடுச்சா? என்ன ஆச்சுன்னு கேட்டா என்ன சொல்லுவாரு? நமச்சிவாய. சாப்பிட்டியா இல்லையா? ஏன் ஒண்ணும் கிடைக்கல. 2 பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டேன். பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டியா? வாங்கிக்கோங்க ஐயா. சாப்பிட்டீங்களா நீங்க? என்ன ஊர்னிய? ராமேஸ்வரம். பரவாயில்லையே, இப்பதான் பாக்குறேன் உங்களை. அங்க உட்காருவாங்களா? சரி பாட்டி, சாப்பிடுங்க. டைம் ஆகி போச்சு. பார்லிமெண்ட்டுக்கு வந்தா என்ன பார்த்துருக்கலாம். பார்லிமெண்ட்டுக்கா? ஏன் பாட்டி? 84ல நான் பார்லிமெண்ட்ல இருந்தேன். எம்பியா இருந்தீங்களா? எம்பியா இருக்கு.
அமைச்சர் மரகதம் சந்திரசேகர் இருந்தால ஆமா. அந்த அம்மாவுக்கு நான் சாப்பாடு செஞ்சு போட்டுட்டு இருந்தேன். அந்த அம்மா கூட பரிமன் போகும். அப்போ 85 தீவிரவாதினா வந்துட்டான் உள்ள நுழைய முடியாது. ஓஹோ. இப்போவும் ஸ்டாலின் வீட்டில் ஸ்டாலின் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வீட்டில் எல்லாத்துட்டையும் நான் சமைச்சிருக்கேன். அப்படியா? 10 வருஷமா இந்த திடமடி வந்ததுக்கப்புறம் யாரையும் கட்டுறாங்க. ஆனால் எல்லாரும் எனக்கு பணம் அனுப்புகிறாங்க. சரி சரி பாட்டி. 3000 5000 அனுப்புவாங்க. சரி பாட்டி. நான் எங்கே இருக்கேன்னு கண்டுபிடிச்சு அனுப்புகிறாங்க. சரி பாட்டி சாப்பிடு. உங்க பேரு? என் பேர மாயா. மாயா. சரி சாப்பிடுங்க. இதே ஊர் தான். இல்லை பார்த்ததே இல்லை. பார்த்ததே இல்லை பாட்டி. நான் எதிரிலே தான் இருக்கேன் 2 மாசமா. 2 மாசமா எதிரில் இருக்கிறேன். உள்ள அந்த கடைக்கு அந்தாண்ட உட்காந்துக்கிறீங்களா? அதான் அந்த அங்க ஜாமான்லாம் வச்சுருக்கோங்க. அங்கேயா? நாங்கள் அப்படியே இந்த பக்கம் அப்படியே பார்த்துட்டு போவோம். யாருன்னா இருந்தாங்கன்னா கொடுத்துட்டு போவோம். எதிரில் உட்காந்து இந்த பக்கமே வரல. எனக்கு எதுவுமே தந்தது இல்லை. அதுதான் நானும் சொல்றேனே. இந்த பக்கம் தான் கொடுப்போம் நாங்க. அந்த பக்கம் பூரா கடைங்களா, பொதுமக்களா? சொல்றது புரியுதுங்களா? பொதுமக்கள் கடைங்க. அங்க நிறுத்தினா எல்லாரும் வந்து வாங்கிப்பாங்க. இந்த பக்கம் இருக்கிறவங்க தான் அடியாரங்களுக்கு கொடுத்துட்டு போவோம். அடியார கவனிங்க முதல்ல. அது உங்களை சிறப்பா நடத்தும் வழி. சரி பாட்டி சந்தோஷம். கேளுங்க. அவங்க ரோட்ல படுக்கிறாங்க, சாப்பாடு இல்லாமல் தவிக்கிறாங்க. நடுவில் போட்டவங்க எனக்கு கடைக்காரனும் வாங்கிட்டு. அதனாலதான் அந்த பக்கம் நிறுத்தது கிடையாது. இப்ப புரியுதா? ஏன் நிறுத்தது கிடையாது? இப்ப நீ உட்கார்றல, உங்கள்கிட்ட சாப்பாடு கொடுக்க வந்தோன்னா இந்த பக்கத்துல இருக்கிற கடை அந்தாண்ட கடைன்னு எல்லாரும் வந்து வாங்கிடுவாங்க. அப்ப உண்மையான பசியில இருக்கிறவங்களுக்கு கிடைக்கல. அதனாலதான் பாத்திரம் இருந்து தானம் போடுவேன் நான். எப்படின்னா போற வரவங்களுக்கு கொடுக்க மாட்டேன். எப்பயே பசின்னு கேட்டாங்கன்னா ஒன்னாவது கொடுத்துருவேன். ஆனா ரோட்ல இருக்கிற சிவனடியார்களுக்கு கொடுத்துன்னு இருப்பேன் எப்பவுமே. நீங்க அதை பண்ணுங்க. ஆமா வழி சரி சாப்பிடுங்க. அவரோட அழைப்பினாலதான் நான் இங்க வந்தேன். சரி பாட்டி சரி பாட்டி சந்தோஷம். பரவாயில்ல. எல்லாருமே அண்ணாமலையார் கிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய லெவல்ல இருக்கிறவங்க தான். எல்லாத்த விட இவர் பெரியவர். ஆமா இவர் காலடியில. ஆமா. நீங்க அமெரிக்கா அதிபர்கிட்டே இருக்கிறது விட அண்ணாமலையார் கிட்ட இருக்கிறது சிறந்தது. சாப்பிடுங்க. இதுல ஒரு செவிட பையன் என்ன சொல்லிட்டு இருக்கான், உன்னை ஓட விடுவேன் என் பக்கத்துல வந்து சொல்லிட்டு இருக்கான். இங்க நிறைய பேரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது. நீங்க மண்ணு சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க. சரிங்களா? கொஞ்சம் ஓட மாட்டோம். சரி. இவருங்க நம்மளை யாரோ நினைச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டு இருக்காங்க. கிட்ட காது கிட்ட வந்து சொல்லிட்டு போறான் டெய்லி. சரி விடுங்க. அவன் சாமி பார்த்து பாரு. நீங்க சாப்பிடுங்க. போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க ஐயா. நன்றி. நன்றி. எங்கள் அண்ணன் வருதா? சரி. யாரு? எங்கள் அண்ணன் வருது. உங்க அண்ணனா? யார் வந்து ஒயிட்டாக கிடைக்குமா? நீ வெரைட்டி சாதம் காலி ஆகி போச்சு. வாங்க வா. நீ வா வா. நீ வா 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 வா. நீ வா. போட்டோ புச்சினே இருக்கிற நீ. புச்சி இந்த பாரு. சினிமா நடிகைக்கு ஆள் தேடி நிக்கிறோம். உன்ன மாதிரி ஒரு அழகான முகம் தான் தேவை. அதுக்கு தான் போட்டோவை புடிச்சு இங்க இருக்கிற சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு அனுப்பிட்டு இருக்கோம். என்ன சொல்ற? சுஸ்மிதா மகளா? எந்த சில்க் ஸ்மிதாவா? சோறுண்ணா சோறு எத்தனை வட்டுமா? நீ வரமாட்ட. பாப்பா உட்காரு. பாப்பா ஏன் ஏந்திரிக்கிற? அண்ணனுக்கு மரியாதை எல்லாம் கொடுத்தால உட்காரு. எப்போ இந்த பாப்பா சினிமா நடிக்கிறதுக்கு உன்ன மாதிரி அழகான ஒரு பெண் தேவை. அதனால தேடி நிக்கிறோம். பாப்பா நடிக்கிறியா? நீ தேடி சொன்னீங்கன்னா ஷூட்டிங் பாரு. விஜய் நடிக்கிற படத்துல கடைசியா நடிக்கிறதுக்கு ஒரு ஹீரோயின் தேவையா? கடைசி படத்துக்கு. அதுக்கப்புறம் தான் கட்சி ஆரம்பிப்பாரு அவரு. அந்த ஹீரோயின் நீயா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றாரு. நடிக்கிறியா? நானா இல்ல வேற யாரு கூட நடிப்ப விருப்பம்? சினிமாலாம் வேணாம். நீ பார்த்து எல்லாம் போச்சு. 10 லட்சம் ரூபாய் தரேன்றாங்க நடிச்சா. வேணாமா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. சாப்பிட்டது தண்ணி ஊற்றி நான் அப்புறம் பேசிக்கலாம். ஒன்றும் போட்டு அப்புறம் நம்ம பேசிக்குவோம்.
10 லட்சம் ரூபாய் தரேன்றாங்க. நடிக்கிறியா? நானா இந்த காசை நானா அந்த காசு நானா எதுவும் நானா நடிப்பு வேணாம். விஜய் கூட சோறு நல்லா இருக்குது, குழம்பு நல்லா இருக்குதா? சரி. கண்ணாடி எங்க? ஐயோ கண்ணாடி வீட்டுல வச்ச என்ன அர்த்தம்? ஊந்துட்டியா? 2-3 நாள் ஆச்சு. எங்க போய் வீந்தா? அவன் கிடையாதா? நீ ஏன் போறாங்களாம்? நான் உடனே டக்குன்னு கல்லு தட்டு இந்த தலை வலிக்குது. ஐயோ நவந்து உட்காரணும்னா முடியலப்பா. அப்படியே ரொம்ப சிரமப்படுது. என்ன வயசாகுது பாப்பா உனக்கு? பாப்பா சொல்லு பாப்பா. பாப்பாலாம் செத்து போச்சு, நான் ஒண்டி தான் இருக்கிறேன். ஆம்பளை வண்டி கம்ப்யூட்டர் வண்டி. சரி சரி போயிட்டு வரட்டுமா பாப்பா? பாய். சாப்பிடு அப்புறமா. பாய். அது வெள்ளின்னு பவுனு. ஒன்னனுக்கு வசதி இல்லையாம்மா, கொஞ்சம் கொடுத்தனா நீ எப்படி போடுங்கிற பாரு. பல ஒன்னன் கையில எப்படி பாரு. நான் இருக்கும்போது உனக்கு என்ன இன்னொரு அண்ணா? நான் ஒரு அண்ணா இருக்கும்போது உனக்கு என்ன இன்னொரு அண்ணா? சரி பாய், போயிட்டு வரேன். சாப்பிடுன்னா கண்ணாடி ஒண்ணு எத்தனை வரணுமா? நடிக்கிறியா? சினிமா நடிக்கிறியா? 10 லட்சம் ரூபாய் தரேன், அதுக்கெல்லாம் நடிக்க மாட்டேன்னா கண்ணாடி குத்த நடிக்கிறியா? அதுக்கு கம்மி. பத்திரமா இரு பாப்பா. என்ன பத்திரமா இரு. வீட்டுல விட்டுட்டு வரட்டுமா? ஓ டே பாத்து உட்காரா. டே சாவித்திரி சாப்பிட்டியா? என்ன மழை ஒரே மழை வர வச்சுருக்கிறா? எவனோ ஆதிய காட்டுறான் மழை வரும். யாரு? இங்க ஒருத்தன் எவனோ உக்காந்து இருந்தான். யாருன்னு தெரியல ஆளு. அவனாலதான் மழை வந்தா? அப்படின்னா எப்ப பாரு ஆதிய காட்டுறான். அவங்கிட்ட மந்திரங்குது. ஓ மழை வர வைக்கிற மந்திரங்குதா? அவனை வெட்டி கூறு போட்டோமா? ஐயோ. ஆமா அந்த உயிர் வானா. போலீஸ் வந்து என்ன முடிச்சு முடுமே? போலீஸ் இல்ல, அந்த உயிரும் வானா. ஓஹோ. யார் அவன்? அவன் யாருன்னு எனக்கே தெரியல. ரொம்ப நாளா இப்படித்தான் ஆவிய காட்டுறான். மழை வரும்னா எந்த காலமும் நான் பாத்துக்கிட்டு தான் வரேன். யாருன்னு தெரியல. அவன் இங்கதான் உக்காந்து இருந்தான். இருட்டுல தெரியல ஆளு யாருன்னு. யாரு அந்த கண்ணாட்டின்னு தெரியல. எந்த நேரத்துல அவனுக்கு அந்த மாதிரி சொல்றது எதனா ஆதியோ மழை வரும் சொல்லி மழை வர வைக்கிறானா? அதனால மழை வருதா? ஆமா. அப்படி நான் ஒரு நாளை போல எப்பதான் அவன் சொன்னா மழை வந்துட்டு தான் இருக்குது. ஏன் அந்த மாதிரி சொல்றான் அவன்? அப்படின்னாவோ எனக்கு என்ன தெரியும். உயிர் அந்த மாதிரியோ என்னவோ, அவன் உயிர் அந்த மாதிரியோ என்னவோ. சரி கோவப்படாத. அவனை பார்த்தா அவனை போய் பழகலாம். யார் அவன் எனக்கே தெரியல. பேர் சொன்னாதானே? ஆளே தெரியல. அது சொல்லதான் எனக்கு தெரியுது. ஓஹோ. குளிர்ல உட்காந்துக்கிறிய நடிங்கன்னு. அதான் எங்க போய் உக்காடுறதுன்னு தெரியல. 1000 நாள் மண்டபத்தில் போய் உக்காடலாமான்னு பாக்குறேன். வழி வாய்க்காலும் தெரியல. தட்சிணாமூர்த்திக்கு போறதுக்கும் வழி வாய்க்கால் இல்லாத அவஸ்தைப்படுறேன். போலாமா? இட்டு மாட்டோமா? தட்சிணாமூர்த்தி வீட்டுக்கு போய் கேட்கணும் அவங்கள. இன்னும் கேட்கலையா? அவங்கதான் இன்னும் பதில் சொல்லலையே. சரியா? வருஷம் சொல்லலையா? யாரோ போன் பண்ணி கேட்ட மாதிரி இருந்துச்சு. நீ தானே கேட்ட? ஐயோ எப்பா பாட்டிய அவங்க எதுவும் சொல்லல. அதை பத்தி
எதுவும் சொல்லல பாட்டி அதை பத்தி? இல்லைன்னா பஸ் ஸ்டாண்டு பக்கம் கொண்டு போய் விடு. அவங்க வியாபாரத்துக்கு வர சொல்ல கூப்பிட்டா கூட போகலாம். பஸ் ஸ்டாண்டு பக்கம் இட்டுன்னு போய் விடுற வரியா? எப்போ வர? எப்போ வர சொன்னாலும் வரேன். இப்போ வரியா? மழை தான் வந்துக்கிட்டு நிற்குது. துணிலாம் எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் போகணும். நான் நல்லா காஞ்ச பிறகு உப்பு பண்ணி ஒரு 2 வாங்கி கண்ணாடிக்காரர்கிட்ட துணியெல்லாம் பருத்தி பண்ணி கோணியில் போட்டு இந்த தீஞ்சு போன கோணியெல்லாம் எடுத்து கடாச்சிட்டு எடுத்து போடலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள மழை வந்துடுச்சு. இப்போ கண்ணாடிக்காரர்கிட்ட இருக்கும் உப்பு பை வாங்கிட்டு வர. நாளைக்கு வாங்கிட்டு வர உப்பு பைய. இன்னைக்கு நீ என்ன முடிவு சொல்ற? நான் ஒன்றும் சொல்லல. மழை இல்லாத இடமா நான் மழை இல்லாத இடத்துக்கு வருதா? இட்டு போயிடலாமா? எங்க இட்டு போலாங்க? எங்க வருதுன்னு கேள்வி. எந்த இடம்னு தெரியல. ஆட்டோல தான் இட்டு போவான். அது எந்த இடமோ? உனக்கு ஏன் நல்ல மழை இல்லாத இடத்துல இட்டு போய் விடுறோமா? நீ அங்க கூட கொஞ்சம் விடுவேன். அந்த கிருஷ்ணபுள்ள வீட்டு பக்கம் எங்கயா ஒரு இடத்துல மழை இல்லாம இருக்கலாம்ல. அம்மா இருந்தாலும் நம்மளுக்கு வேணாம். எங்க விட சொல்ற நீ? தட்சிணாமூர்த்தி வீட்டுல எப்படி நான் போய் என்னன்னு சொல்லி எட்டு போய் விடுவேன்? வேற எங்கேயும் இடம் இல்லப்பா. வேற எங்க இருக்குது இடம்? நான் உன்னை பத்திரமா சேஃப்டியா ஒரு நல்ல இடத்துல விடுறேன் வா. எந்த இடம் இல்ல? மழை இல்லாத இடத்துல விடுறேன் வா. அது எந்த இடம் எனக்கு கோயிலாண்ட விடுறேன். கோயிலாண்ட விடுறேன் வா. எந்த கோயிலாண்ட? பெரிய கோயிலாண்டா. இது உள்ளவா? ஆயிரங்கால் மண்டபத்துல. அதுக்கு எதுக்கு ஆட்டா? நண்டே கூட போலானே. தூரமா இருக்குது பாட்டி. 3 கிலோமீட்டர் ரமணாசத்தாண்ட இருக்கிறோம் பாட்டி. நம்ம இது ரமணாசோரம் இல்லப்பா, ஜோதி மார்க்கெட்டு. நடந்து எப்படி மழையில போவா? என்ன இங்க இருக்கிற கண்ணாடிக்கார கடை மார்க்கெட்டு உள்ள மெத்தைக்கிட்டு அங்க தானே கிட்டு கண்ணாடிக்கார கடை. நான் உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது பாட்டியே. ஆட்டோ வர சொல்லிட்டோமா இப்ப? இது பார்க்கலாம். மழை விட்டா என்னான்ட்டு. மழை இப்படியெல்லாம் தண்ணியே தான் இருக்கும். பார்க்கலாம் இரு, கொஞ்சம் விடுதா என்ன பார்க்கலாம். அது ஆட்டோலாம் வேணாமா, நடந்துதான் வருமா? எங்க இட்டு போவீங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா. காயிரங்கால் மண்டபத்துல தான் விடுறோம் வா. கோயில் உள்ளவா? எப்படி மழையில மூட்டையெல்லாம் எப்படி ஆட்டோ வச்சுப்பாரு. ஆட்டோல வச்சுப்பாரு. நீ வா. அந்த கோயிலாண்ட ஊருக்கு ஆட்டோவா? வேற எப்படி இட்டுன்னு போறதுன்னா? நீ கோயிலாண்ட இட்டு போய் ஊர்ன்னு அந்த சுடுகாட்டுக்கு ஆயிட்டு முடியுங்களா? சுடுகாட்டுக்கு போறதுக்குலாம் நேரம் இருக்குது. இப்ப கிடையாது ஒன்னா. அதுக்கெல்லாம் நேரம் இருக்குது. நான் சொல்லி வச்சிடலாம் பாரு. இப்படின்னு போயிடலாம். அந்த மழை ஆனா உள்ள எதுவும் வரல. ஒரு பொட்டு கூட வரல. இந்த குளிருக்கு இல்லாம இருக்கிறதுக்கு இந்த பாரு. பாரு நாளைக்கு நான் சொல்லிட்டேன் ஞாபகப்படுத்து. இந்த பாரு இந்த ஷீட்டுக்கு இல்ல, இந்த ஷீட்டு புதுசா வாங்கி வந்துரு. இந்த ஷீட் ஒன்று புதுசா வாங்கி வந்துரு. வாங்கி வந்துட்டு இந்த பக்கம் ஒரு தட்டி மாதிரி கட்டிடு. ஆமா, பாதி அளவுக்கு ஒரு தார்பாய் மாதிரி கட்டிடு. இந்த பக்கமும் கட்டிடு. இந்த பாரு மேலேயும் வந்து ஒரு சொட்டு கூட தண்ணி வரல. மழை வரல. ஒரு சொட்டு கூட வரலையா பாட்டி? தண்ணி மட்டும் ஊத்துறாங்கன்ற அதுன்ற இதுன்ற ஒரு சொட்டு கூட தண்ணி உள்ள வரவே இல்லையா? தண்ணி ரவ கூட மழை பெஞ்சிருக்குது வெளியில தெரியுமா? அங்க பாரு ஒரு சொட்டு கூட வரல. அது பாரு இது வந்து கீழே பட்டு இந்த இதுல படுது. அவ்வளவுதான். செங்கல் வச்சு ஐட்டி ஏத்திடலாமா? இல்ல இந்த கல் வச்சு ஐட்டி ஏத்திடலாமா? இல்ல பாத்ரூம் போகும்போது கீழே வந்துருச்சு. பாத்ரூம் போகும்போது கீழே வந்துடும். என்ன பாட்டியா? ஒண்ணு இதை பார்க்கலாம். கொஞ்சம் மழை விட்டோம். இங்கதான் பிரச்சனை இருக்குது உனக்கு. எங்கேயும் எனக்கு செட் ஆகாதுப்பா. ஊறப்பட்ட கூட்டம் தானே. ஊறப்பட்ட கூட்டங்க. சரி தார்பாய் ஒண்ணு வாங்கி வர போயிட்டுக்கிறியா? எனக்கு தார்பாயே வேணும். என்ன வேணும் சொல்லி பத்தி மழைக்கு குளிருக்கு என்ன வேணும் சொல்லி வாங்கி வரேன். எனக்கு ஒண்ணும் வேணும். போய்த்தின்னு உட்காருவ பாட்டியே. போய்த்தின்னு உட்காருவ. இல்லப்பா, இங்க மழை அப்பப்போ வந்துச்சுன்னா அது வேற ஏறுமாவும். இது ஊடா இதுன்னா அப்படியே கிடப்ப. என்ன பண்ணட்ட கோனார் வீட்டாண்ட இருக்கலாம்னு பார்த்தாலும் வழி இல்ல. அந்த அவங்களுக்கு அந்த வீடு ஆறின்னு நினைச்சு இருக்கிறாங்க. கோனார் அவங்க என்ன இல்ல கட்டி பண்ணலாம். அதுக்கு ஆட்டோல வாட சொல்றேன். வீடு கிட்ட எங்க பேசிக்கலாம். கோனார் வீடு அந்த தோட்டு ரூம் தான் பேசிக்கலாம். ஆட்டோல பேசிக்கிட்டு இல்ல. அதுக்கு தான் எல்லாம் ஒரு விட்டான். மழை வந்தா கூட அந்த ஸ்கூல் இல்ல பின்னால. அதுக்கு இன்னாண்ட செவுத்துக்கு இன்னாண்ட கூட உக்காங்கலான்னு வச்சுக்கோ.
உள்ள ஒழுவுனா கூட என்ன எது என்ன முடிவு பண்ற போலாமா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எப்ப யோசனை பண்ணி சொல்ற? அவன் தட்சிணாமூர்த்தி வீட்டுக்கு போனா நனியாத இருக்கலாம், உள்ள உக்காந்துங்கெல்லாம் ஒழிவாது. சரி வா, தட்சிணாமூர்த்தி வீட்டுக்கு தான் இட்டு போய் விடுறவா. போலாமா? தட்சிணாமூர்த்தி போலாமா? போலாம், ஆட்டோல கூட்டு போறவா. தட்சிணாமூர்த்தி வீட்டு எம்மா தூரம் இருக்குது, அங்க ஆட்டோல தானே போய் ஆகணும். அதுக்கு அந்த ஆட்டோக்காரர் சந்திக்கிட்டா அதுக்கு ஆட்டோல தானே போய் ஆகணும் ஜோதி மார்க்கெட்ல இருந்து. அதான் நேர் இங்க இருந்து நந்தா போட முடியாது தட்சிணாமூர்த்தி வீட்டுக்கு. பெரிய ஒரு கடை இல்ல தெரியும் பாட்டி, எனக்கு தட்சிணாமூர்த்தி வீட்டு தெரியும். இங்க இருந்து நந்தா போக முடியாம அந்த தூரம் ஆட்டோல தானே போக முடியும். ஏறி ஆட்டோல. எப்ப கிளம்புறா? எப்ப கிளம்பு சொல்றேன். இப்ப கிளம்புறியா? இது பயப்படுத்து போய் எதனா பண்றோமா ஆட்டோல இட்டு போய் இன்னுமுமா அப்படியே இருக்கிற அந்த ஆசனம் போலாமா? கிளம்பலாமா? பையன் சரியில்லைப்பா. உள்ள எதனா தங்கமும் வைரமும் மாணிக்கமும் மரகதமும் இருக்குது உள்ள. இதான் டம்ளர். இப்ப டம்ளர் ரெண்டு இடத்துல இன்னாண்ட ஒண்ணு இன்னாண்ட ஒண்ணு வச்சுக்கிறேன். டம்ளர் கீழே எங்கன்னா உயிர்ந்துருமோ என்னவோ அப்படின்னு நினைக்கிறேன். எங்கிட்டு போய் விடுவ? தட்சிணாமூர்த்தி வீட்டுல வேற எங்கன்னா விட்டு லப்ப 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 லப்பன்னு கத்துச்சுன்னா என்ன பண்ணுவ நீ? அப்படியா? கத்தி வேணா எங்க போட போற? தட்சிணாமூர்த்தி வீட்டுல. தட்சிணாமூர்த்தி வீட்டுல விட போறான். அவங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருப்பாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல தான் போலாம், ஆட்டோல வா ஏறு. பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு வரன்றியா? பஸ் ஸ்டாண்ட்ல இல்ல, தட்சிணாமூர்த்தி வீட்டுல விட்டு வரேன். பஸ் ஸ்டாண்ட்ல உடனே கூட விட போறான். அவங்க அங்க இருக்கிறாங்களா இல்லையா? இதுதான் கேட்டு பார்த்து வந்துட்டேன். இதுதான் அதான் போலாம். பார்த்து சரி, சாப்பிடலையா? கார குழம்பு இருக்குது. எனக்கு வேணா சாப்பாடு. வேற என்ன வேணும்? வேற ஒண்ணும் வேணாம். டீ ஒண்ணு டீ வாங்கினோம். வாங்கிட்டா? சாப்பாடு எடுத்து கார குழம்பு வேணாமா? கத்திரிக்காய் கார குழம்பு ஒன்னே ஒண்ணு போட்டு போறேன். இல்ல இல்ல, எனக்கு உடம்புக்கு ஆகல. உடம்புக்கு ஆகலையா? ஆகலையா? சரி விடு, சரி டீ மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போறேன். புடவை சூப்பரா இருக்குது. இந்த புடவை அந்த நூலு கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்தினா டீ வாங்கிட்டு போய்கிறாரு அவரு. இந்த புது புடவை எடுத்து கொடுத்தாங்களே, டீ வாங்கிட்டு போய்கிறாரு பாட்டி. அது என்ன பண்ணுப்பா அந்த புடவையா? அது நூலு போட்டு கட்டி விட்டுக்கிறாங்க. அதை கட் பண்ணிட்டா அப்படியே கூட போட்டுக்கலாம். அது வருவார் வருவார், இரு ஒரு 5 நிமிஷம் இரு. அது ஓராடிக்கணும்னு எண்ணம் இல்ல. அது எந்த இடத்துல வச்சுக்கிறதுன்னு தெரியல. இருட்டுல ஒன்றும் தெரியல. சரி பாட்டிய இது அப்படியே சுத்தி தட்டி கட்டி விட்டுற. மழை வரல இந்த இடத்துல, மழையே வரல பாட்டிய. மழையே இல்ல இங்க. இந்த மாதிரி செம்ம மழை பெய்யுது வெளியில. பார்வை தெரியுதா இல்லையா உனக்கு? ஆனா உள்ள மழை ஒரு சொட்டு கூட வரல. என்ன பண்ணு, ஒரு தார் பாய் வாங்கி வரேன், போய்த்திக்கோ. போத்திக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல. வேற என்ன பண்ண போற? மேல பட்டா அது வை. வேற மேலதான் படுதா போட்டுக்குது. எனக்கு போத்திக்கிறதுக்கு வேணாம். தார் பாயலாம். பெட்ஷீட் என்ன பண்ண? பெட்ஷீட் என்ன பண்ண? எந்த பெட்ஷீட் வச்சிருந்தியா? பெட்ஷீட் ஏகட்டேது பெட்ஷீட். என் துப்பிட்டிய சொல்றியா? துப்பிட்டி துக்கிட்ட ஈரமாக்குதே பூரா. புதுசு வாங்கினட்டுமா? புதுசு வாங்கினட்டுமா? எப்படி வாங்கிட்டு வந்தாலும் ஈரமா ஈரம் சொல்ல முடியாது. ஈரத்துல எங்க கொண்டு போய் வைப்பேன்? மழை இல்லாத இருந்தா வைக்கலாம். பிளாஸ்டிக்ல பெட்ஷீட் வாங்கினட்டுமா? பிளாஸ்டிக்ல பிளாஸ்டிக்ல வேணா ஒண்ணு வேணா. ஊடு வேணும் எனக்கு. எதுவும் வேணாம். ஊடு வேணா யாரு கொடுப்பாங்க? ஊடு இது வைக்கிறதுக்கு இடம் வேணும். இதெல்லாம் யார் வீட்டுக்கு போக போற? யார் வீட்டுக்கு போறதுன்னு எனக்கே புரியல. எங்க போனாலும் வாடகை கொடுக்கணும். தட்சிணாமூர்த்தி வீட்டுக்கு போனா வாடகை இல்லாத இருக்கலாம். அதுக்குதான் வீட்டை நினைச்சுங்கிறேன், வாடகை இல்லாத இருந்து போறதுக்கு. அங்க போய் தட்சிணாமூர்த்தி யாருன்னு கேப்பியா? எங்க போய்? நான் வீட்டுக்கிட்ட போறேன் தட்சிணாமூர்த்தி வீட்டுக்கு. தட்சிணாமூர்த்தி எங்கன்னு கேப்பியா? யாரு போய் கேட்க சொல்றேன்? யாருக்குறாங்க யாரு இல்ல? தட்சிணாமூர்த்தி வீட்டுக்கு போனா தட்சிணாமூர்த்தி எங்க, மீரா எங்க, வாசி எங்கன்னு கேப்பியா? ஏன்னா அவங்க எல்லாம் பஸ் ஸ்டாண்ட்லயே இருப்பாங்க. அவங்க வீடு மட்டும் தான் இருக்கும். அங்க இருக்கலாம். நீ வீடு மட்டும் இருந்தா நான் ஒட்டியா எப்படி இருக்குது? என்னப்பா அதிசயம் எல்லாம் காட்டுற?
கூட ஆளுங்க இருப்பாங்க, ஆயாங்கெல்லாம் உன்ன மாதிரி ஆயாங்கெல்லாம் இருப்பாங்க. எந்த ஆயாவும் ஒழுங்கு இருக்காது. ஓ, நீ ஒழுங்கா இருப்பியா? அது வெளியூர்ல இருந்து யாராவது பொம்பளைங்க வந்து உக்காருவாங்க, அதெல்லாம் ஒரு கதை. என்னதான் என் கதை பண்றதுன்னு தெரியல உன்ன. இப்போ எங்கன்னா ஆசிரமத்தில் விட்டா தட்சிணாமூர்த்தி எங்கன்னு கேட்கண்டாங்க, பல 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 பலன்னு கத்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஊசி கீசி போட்டுருவாங்க. நான் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இறங்கவே இறங்காதண்ணா. ஏய், பாட்டி வருண்டா கூப்பிட்டா. பாட்டி போலாமா? எங்க போலாமான்ற தட்சிணாமூர்த்தி வீட்டுக்கு போனோம்னா அவன் பஸ் ஸ்டாண்ட்ல இருப்பான்னு சொல்றேன். தட்சிணாமூர்த்தி வீட்டுக்கு தான் இட்டும் போறேன், வரியா? வீட்டுக்கு போயிட்டு அவன் பஸ் ஸ்டாண்ட்ல இருப்பானே, அவன் வருவானோ வரமாட்டானோ வீட்டுக்கு. அவரு வந்தா என்ன, வரலன்னா உனக்கு தேவை மழையில் நனையாம இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும், துணிங்களை வைக்கணும், அதானே உனக்கு? நான் சொல்றது என்னன்னா, ஆளுங்க இல்லாத இடமா என்ன கொண்டு போய் விடாத. எந்த எப்படி போய் விட்டுருவாங்க அந்த மாதிரி ஆளுங்க இல்லாத இடம்? அங்க ஆளுங்க இருக்க மாட்டாங்க. ஒரு தடவை நான் சுண்டல வீட்டுக்கு போனேன், ஒரு ஆளு கூட இல்ல ரோட்டுங்க இல்ல. ஆளுங்களும் இருக்கணுமா? ஆளு இல்லாத இருந்தா ஒண்டியா இருக்க கூடாது. சரி, ஆளுங்க இருப்பாங்க, அவங்க கடைக்கு போயிட்டு வியாபாரம் பண்ணிட்டு வருவாங்க சாயந்தரமா. கொஞ்ச நேரம் மழை கொஞ்சம் விட்டுக்கிட்டு எப்படிக்குதுன்னு பாக்கலாம். மழை விட்டுச்சா? செம்ம மழை பெஞ்சிக்குது வெளியில. அது எங்கன்னா பேஞ்சு போட்டேங்க, பேயாதுக்குதா கொஞ்ச நாளைக்கு பாக்கலாம். இரு, அவசரப்படாதப்பா. சரி சரி சரி, நான் அவசரப்படல பாட்டி, நான் அவசரப்படல, இங்கே இரு. சரி, சாப்பிட்டியா? காலைல என்ன சாப்பிட்டா? அது அவனா ஒரு இது வந்து கொடுத்தான், பரோட்டா. பரோட்டாவா? காலையில பரோட்டா கொடுக்குறாங்க உனக்கு? பரோட்டாவா சப்பாத்தி. சாப்பிட்டியா? சரி, அதனால இப்ப சாப்பாடு வேணாமா? சரி, டீ மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போறேன். உனக்கு என்னதான் முடிவு பண்றது நானே? எனக்கு அதான் ஒன்னும் புரியலையே. நானும் ஒன்னும் புரியாம தான் தகச்சு நிக்கிறேனே. எங்க போனாலும் நம்மளுக்கு நிம்மதி இல்லாதது. ஓஹோ, நிம்மதியா போற இடம் எந்த இடம்? எந்த இடம்னு எனக்கே தெரியல. பூமிக்குள்ள போனாதான் நிம்மதியா இருக்க முடியும். பூமிக்குள்ள போறியா? ஆட்டக்கார வேற இருப்பாரு, அவர் கூட்டம் போறாராம் தட்சிணாமூர்த்தி வீட்டுக்கு. ஆட்டக்காரர் கூட்டம் போறாராம் பாரு, தட்சிணாமூர்த்தி வீட்டுக்கு தான். கொஞ்சம் பொறுப்பா, அவன் ஆளு இருப்பானே இருக்க மாட்டானு. ஆமா, கொஞ்சம் பொறுப்பா. அவசரப்படாதப்பா. அவசரப்பட்டு வாழ்க்கையில ஒண்ணும் சாதிக்க போறது கிடையாது. நான் ஒண்டியா ஒரு வீட்டுல போய் இருக்க முடியாது. சும்மா எங்கன்னா பேய் பிசாச்சுங்க அழியும். பேய் பிசாசுங்க வேற அழியுமா? அதெல்லாம் மலமோடு. உன்னை விடவா பேய் பிசாசுங்க இந்த உலகத்துல? சாப்பிடு. மலமோடு பேய் பிசாசுங்க அழியுமா? சாவர வயசுல பேய் பிசாசுங்களை பார்த்து பயப்படுது. பாட்டு பாட சொன்னேனே. ஏய், நான் காலைல சம பாட்டு பாடி பாடு. என்ன பாட்டு பாடுச்சே? சாமி பாட்டு பாடு. என்ன பாடி? சாமி பாட்டுலாம் பாடுறியாமே? ஐயோ, எங்க வைக்கிறது? இரு இரு, அப்படியே அப்படியே. எங்கதான் எப்படி வருது அதெல்லாம்? நீ ஏன் ஊத்திக்கிற பாட்டியே? தட்டில எப்படி வரும்? ஐயோ, ஏண்டா எனக்கு தலையெழுத்து எல்லாம். நான் தட்டு கையில புடிச்சிங்கதான், சூடு எப்படி வரும்? நீ தான் உன் கையில டீ ஊத்திக்கிற அப்படியே. அட வேற, நீ வேற. கையில வந்து இந்த கையில தான் டீ கப்பு எடுக்கிறான். இந்த கையில எடுக்கிறியா? இந்த கையில நான் தட்டு வச்சுக்கிறியா? இப்படியே சாய்க்கிற டீ கப் அந்த விரல்ல படுற மாதிரி சாய்க்கிறேன். ஆமா, ஒரு கப்பு தானே ஊத்தி, ஒரு கப்பு தான் குத்துக்கிறான். ஐயோ, எவனோ அக்னியை காட்டுறான்டா. அக்னி எவ்வா சாமி, நீ டீய குடியம்மா. அக்னிய காட்டுறான். குளிர்ந்து போலது உனக்கு, அதனால தான் கை நடுங்குது. சித்தப்ப எங்கடா அவரு? சித்தப்ப ஏண்டா அந்த சாரல் வீரல் எதுவுமே அடிக்கல தானே? அப்புறம் எதுக்கு தண்ணி வருத்துறான், தண்ணி ஊத்துறான் அது இந்த இது இந்த என்னதான் பிரச்சனை? ஓ, ஊத்துனவங்க ஓட்டானுங்களா? இப்ப
இப்பயும் மொண்டு ஊத்துறானுங்களா நம்ம மேல தண்ணியா? இப்ப இல்ல இந்த ஊத்தினானுங்க அவனுங்களாம் கீழே போயிட்டு இருக்கிறாங்க. பூமிக்குள்ள போயிட்டானுங்களா? சரி. ஏய் தம்பி, ஏடா போடாடி, ஏடா அப்படிலாம் பண்ற? ஏடாடி இந்த மழை காலம் பாரு, சொல்றத கேளு. இதுக்கு மேல ஒரு 2-3 மாசத்துக்கு மழை காலம். என்ன ஒரு நல்ல பிளாஸ்டிக் போர்வையா வாங்கி கொடுக்குறேன். எனக்கு வேணாம்பா பிளாஸ்டிக்லாம், ஈரம் சொன்னு இருக்கும். பிளாஸ்டிக்ல ஈரமே படாது. காயாது. வேணாம் அதெல்லாம் காயாது. இப்படியே கடப்ப மழையில குளூர்ல நடிக்கின அப்புறம் உன் தலையெத்து உன் இஷ்டம், நான் ஒண்ணும் சொல்ல முடியாது. இந்த கப்பு கூட என்ன கப்பு குடுக்குறீங்களோ தெரியல, போங்க நீங்க. அது கையில ஊத்துதான் அந்த கப்பு, அதுவா வந்து நன்றி. சாப்பிடுங்க மழை விட்டுச்சா அப்புறமா எப்பனா போலான்னு. நீ என்ன சொல்ற? உங்க வீட்டுல சொல்லு என்ன டக்குன்னு நம்ம முடியுங்க. பஸ் டீ பஸ் குடி பேச்சு வரதுக்கு டக்குன்னு இன்னொரு டீ குடிச்சு தான் பேச்சு வரதுக்கு வருவாங்க. அப்படியா? 2வது ரவுண்டு தான். ஆமா. அந்த கிளாஸ் அப்படியே வை. ஊத்துட்டுமா? இன்னொரு டீ ஊத்திட்டேன் பாரு. குடிங்க இரு. ஆறட்டுமா? சரி சரி. இந்தா சாவித்திரி பாடி டீ வாங்கிட்டு நீ குடிக்கிற தம்பி சாக்குல. சரி சரி சரி. டீ வாங்கின அந்த கவர்லாம் இங்கே போட்டுக்கிறாங்க நிறைய பேர். ஆமா ஆமா, கவர்லாம் எடுத்து போடு. எங்க அப்பா இருக்கிறாரு அங்க அம்னிமா கோபுரத்து பக்கம். பூமிக்குள்ள போயிட்டாரு பாட்டியா? பூமிக்குள்ள போயிட்டாரு அவரு. ஐயா உண்மைதான், பொய் அவங்ககிட்ட போய் சொல்ல போறேன் நானு. எதனா குடுக்கவா போற பொய் சொல்ல போய்? உண்மையாலுமே பூமிக்குள்ள போயிட்டாரு அவரு. அவர் கதை தேனி மலையா கதையும் பூமிக்குள்ள போயிடுச்சு பாட்டியா? தெரியல உங்க போட்டு. ஐயா உண்மையதானே சொல்றேன் நானு, பொய்யா சொல்ல போறேன் நானு. பூமிக்குள்ள எப்படி போவோம்? பூமி போச்சு புக்கு வந்து பக்கம் போயாச்சு. மேல போச்சு பூமிக்குள்ள போயிட்டாரு, அவ்வளவுதான். கம்பளி குத்தாலும் வச்சுக்க மாட்டுது. கம்பளி குத்தா எங்க வச்சுக்குது? அந்த அந்த பெட்ஷீட்டே தான் வச்சுக்குது. கம்பளி கொடுட்டுமா? பிளாட்பாரம் தான். இதெல்லாம் வைக்க கூடாது, நஞ்சிடுச்சுன்னா தூக்க முடியாது. சரி சரி சரி, புரியுது புரியுது புரியுது. தூக்க முடியாது. சரி சரி சரி. நான் வருதா என்னன்னு பாத்து. மழை விட்டுச்சுன்னா கிளம்பி போயிட்டு வா. பாவம் நீ கூட போய் இரு, போ அவங்க கூட போய் இரு, பாத்துப்பாங்க உன்ன. தட்சிணாமூர்த்தி வீட்டுலதான். தட்சிணாமூர்த்தி வீட்டுல இந்த ஆட்டோக்காரிட்டு போய் விடுவாரு, அவங்க கூட போய் இரு, உன்னை பாத்துப்பாங்க. அவங்களுக்கு கதை இருக்குதோ இல்லையோ? அவங்க கதையும் இருக்காதா? சரி விடு. என்னதான் வழி இதுக்கு? அது என்ன வழியா? கம்முன்னு இருப்பா. ஆவட்டும் ஆகட்டும். சரி போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரேன். இப்ப நீ வரல அப்ப எங்க கூட, அப்புறம் நம்ப மாட்டேன் எங்கள. யார் கூப்பிட்டாதான் நம்புவ? யாரும் கூப்பிட்டு வேணாம். மழை வருதே பாட்டி, அதனாலதான் பாட்டி சொல்றேன். நான் டெய்லியில வரும்போது போற நேரம் நான் பாக்கலாம் எப்படி கிட்டீங்க. சரி பூமிக்குள்ள போகும்போது இட்டுன்னு போய் சேர்த்துறேன் உன்ன. சரியா? சரி கட்டுமா? போயிட்டு வரேன். சரி பாய். ஆதிபதி மாதா கருமாரி மாதா. Shiva, Arunachal Shiva, Arunachal
शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल बिन अहमे निனைப்பவரகத்தை வேறொருப்பாய் अरुणाचल அழகு சுந்தரம் போலகமும் நீயுற்று அபிநமாயிருப்போம் अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अहं पुरुं दीप्तुं अहदुहै शिरयाय अमर्वितदென்கொல் अरुणाचल अखिलं படித்திடும் अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल இப்படிதான் உன்னையே நினைத்தாய் இனி யாரிடுவார் अरुणाचल நீங்கிடும் அன்னை பெரிதருள் ஜோதிவோ இதுவோ உனதருள் अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल உன்னையே மாற்றி போராதுலத்திங்கே உறுதியாயிருப்பாய் अरुणाचल உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल என்னை அழைத்திட்டோர் என்னை தலவாவிடும் இதுவோ ஆண்மை अरुणाचल ஏனிந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल ஐம்புலகள்வர் அகத்தினி புகும்போது அகத்தினி இல்லையோ अरुणाचल ஒருவனம் உன்னை ஒழித்தவர் வருவார் சூரே இது अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल औவை போலென குந்தருளை தந்தனை ஆடுவதும் கடன் अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதென்றார் अरुणाचल பாதம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடிருப்பாய் अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल